சத்தியமா காதுல அப்படிதான் கேட்டுது. இல்ல ஜானி கூட பாருங்க ப்ரோ. சூர்யா சாங்கா? என்ன நம்மால ப்ரோ எயித்து குள்ளனா பிரைஸ். மாறுறீங்களா என்ன? ஏய் இமானுவேல் போய் எங்க இருக்கான்? இதுலயா? ஆனா ஆலியா பட்ல எப்படி ப்ரோ செகண்ட் பிளேஸ் வரா? சும்மாதான் விமென் நாங்க எல்லாம் அது கான்ட்ரவர்சியிலே வந்துடும் வென்ஸ்டே. எனக்கு. அவன்லாம் கான்ட்ரவர்சி தான் அவன். ஒரு அவன் பார்த்து இரிட்டேட் ஆகுது ப்ரோ. உங்களுக்கு ப்ரோ? ஆலியா பட் எனக்கெல்லாம் பிடிக்காது ப்ரோ. அவெல்லாம் எவ்வளவு பிடிக்கும். ஆலியா பட்டுக்கு ஃபேன் பேசி ப்ரோ கிளிக்ஸ் ப்ரோ. அது அடிக்கடி யாருப்பா அது அஞ்சாவதுல ஆனா இருக்கிறது? இல்ல, அவ ஒரு எல்லோ கலர் பிகினி சீன் இருக்கு, அது மட்டும் பிடிக்கும். அலெக்ஸ் ப்ரோ. ஸ்டூடெண்ட் இல்ல ஆஃப் தி எனக்கு இயர். என்னன்னா அவளை இல்ல விட சூப்பரான ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எதுக்கு அவளை இப்படி அது ஒண்ணும் இல்ல பிரணவு, வந்த புதுசுல நீ பாத்துருக்கணும். ஓ அந்த சும்மா ஸ்டூடெண்ட் ஆஃப் தி டக்கரா இயர் இருக்கும் டூவா? அது. இல்ல, எனக்கு அந்த அதேதான். ஃபைட்ல எனக்கு அந்த படம் கூட தெரியாது. செட்டப் பாக்ஸ்ல இருக்கும் அந்த போது வச்சு ஸ்டூடெண்ட் ஆஃப் தி இயர் டூ தான். பார்த்தேன். இல்ல படம் சூப்பர் படம் அது. நல்லா அப்படியா? என்டர்டைனிங்கா அலெக்ஸ் இருக்கும். கங்கு பாய்னு பத்தாவது ஒன்ன இடத்துல வச்சுட்டு இந்த மாதிரி அதுவும் நல்லா ஆடிட்டு இருக்கா இருக்கும் அந்த ப்ரோ. படம். ம். அலெக்ஸ் 10வது இடத்துல இருக்குல்ல பாருங்க. ஏதோ மாட்டி இருக்க மாதிரி இல்ல. 10வது இடம். இது யாருன்னே தெரியாது எனக்கு. யாரு இது? எனக்கு இது இவன் ஆல் ஓவர் விக்னேஷ். ஏசியா ஏசியா ப்ரோ. ஏஷியா தானே? ஏஷியா இது. இல்ல எந்த ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணாங்க அது? அது தெரியல. தெரிஞ்சா எதுக்கு இங்க உட்காந்துருக்க? அதான் இல்ல இல்ல இல்ல. பெருசா யாரும் போட்ட வரை தெரியலையா, அதான் கேட்டேன். யூகே ஆர்டிகிள்னு சொன்னாங்க ப்ரோ. இருங்க இன்னொரு ஈஸ்டர் இதுல பார்த்தேன். ஈஸ்டர் மேயன் எதுவும் இருக்கு. ஈஸ்டர் மேயன் இருக்கு. ம். சாரி ஈஸ்டர் அலெக்ஸ் ப்ரோ மேயன். ஃபைட் ஈஸ்டர் கிளப் மேயன். எப்படி இருக்கு? புரியல. ஒரு ஃபைட் கிளப் பார்க்கல. நிறைய பேர் தெரியல, பாசிட்டிவ் சில பேர் சொன்னாங்க. யாரா பாத்தீங்களா? ப்ரோ இது அந்த படத்துல குள்ளே வரானாம்ல ஸ்டார்டிங்ல. என்னது? ஸ்டார்டிங்ல குள்ளே வரானாம்ல ப்ரோ. குள்ளே குள்ளே சூர்யாவா? குள்ளனா? டைட்டில் அதுல கார்டில் வராங்க குள்ளே. டைட்டில் கார்டுல எங்கடா? அது 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 லோக்கி யூனிவர்ஸ் டைட்டில் கார்டு. சூர்யா அது இல்ல. அதை அவங்க தான் சொல்லிட்டு இருக்கேன், அதான் கேட்டேன். அதான் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு விடுறதுதான். அவனு விக்ரம் படமே அவனுக்கு தான் சொல்லுவானுங்க. லோக்கி நேஷன் வருதா ப்ரோ ஃபைட் கிளப்ல? இல்ல, அந்த பிஜிஎம் வரும்ல, அது வரும் டைட்டில் ஓ கார்டுல. ஓகே 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 ஓகே. பரவாயில்ல. எக்ஸ்பைரி கால் பண்ணா சாயந்தரம். என்னவா? அதான் ஒரு வேலையா ஒரு முடிவு பண்ணிட்டானுங்க. இனிமே அதுக்காவது இல்ல, அவன் வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டான். நீங்க வேற அந்த புண்டையெல்லாம் நம்ப முடியாது. பார்த்து திரும்ப வந்து குஞ்சு கடிக்கும் ஏதாவது. நான் தெளிவா சொல்லிட்டேன். போ- இல்ல கிஷோர் ப்ரோ, போன தடவை இதே டைலாக் தான் என்கிட்ட ரேவந்த் கிட்டே சொன்னான். இல்ல அலெக்ஸ், நீ அதான் என்ன சொன்ன அலெக்சி நேத்தி பேச போயிருந்தியா, என்னாச்சு? என்ன சொன்னானுங்க? அதான் இல்ல, அது தெரியும்ல உனக்கு. வழக்கம் போல ஈகோ பிரச்சனை ஏதோ ஒன்று கத்தின்னு இருக்குங்க. என்ன பண்றது? விட்டு போக வேண்டியதுதான். நீ ஏன் அவ்வளவு நேரம் அங்க இருந்த? இல்ல ஹைலைட் என்னன்னா, இல்ல வச்சுக்கிறேன். 3வது இடம் நடக்கும்போது கிஷோர் வருவாரு. மன்னாருனா மன்னாரு, நானா அன்னைக்கு காலைல என்ன தனுஷ் சொன்னாரு? இல்ல இல்ல மன்னாரு. தனுஷ் தனுஷ் பாண்டிங் போனதை பத்தி எல்லாம் இதா பேசிட்டு இருக்காங்க. மச்சி, தனுஷ் அவங்கள நேத்து அஹ், அவங்கள தனுஷ் குள்ள எல்லாரும் ஏத்தி வச்சிருக்காங்க மேல. சரி சிரிப்பா இருக்கு. பரவாயில்ல. இல்ல ஒரு நிமிஷம், காலைல அந்த ஏகே எடிட் ஒண்ணு போட்டேன். சரி சரி அது இரு இரு. தெரியாம ஃபர்ஸ்ட் இல்ல அஹ், இல்ல ஹைலைட் என்னன்னா, எனக்கு இல்ல காலையில எப்பவுமே ஏதாவது வேற ஏதாவது, ஏன்னா காலைல ஃபர்ஸ்ட் போடுற ட்வீட் வந்துட்டு நிறைய பேருக்கு போய் அது ரீச் ஆகும். ஏன்னா வந்துட்டு ரொம்ப நேரம் போட்டிருக்க மாட்டேன்ல, ஒரு இல்ல 10 இல்ல மணி. நான் 10 மணி வரைக்கும் காலையில. இல்ல ஹைலைட் என்னன்னா, போட்டு எல்லாம் வரானுங்க டிஎம்ல. இல்ல நான் ப்ரோ கூட என்னாச்சு ப்ரோ? நான் கூட எனக்கே இல்ல உங்களை இல்ல ஞாபகம் தான் நான் கூட இருக்கேன். நான் கூட நீ என்னமோ ஆமா கூட பாண்டிங் போட்டியோன்னு நினைச்சோம்டாடி. இல்ல ஹைலைட் நானும் என்னன்னா, அப்படிதான் இல்ல இல்ல நினைச்சேன். டிஎம்ல அலெக்ஸ் சீரியஸா கேக்குறாங்கடா. இல்ல 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 அலெக்ஸ் DM அக்கவுண்ட் ஹேக்குடான்னு நினைச்சேன் நானு. இல்ல அது பரவாயில்ல. டிஎம் ஆனா சீரியஸா நீ ரொம்ப கேக்குறாங்க. அநியாயம். அஜித்துக்கு இல்ல இல்ல போட்ட, இல்ல சூர்யாக்கு போட்ட, ரஜினிக்கு சரி. போட்ட, எனக்கெல்லாம் எவ்வளவு காண்டு தெரியுமா? இல்ல இல்ல அந்த பாட்டு நல்லா இருக்குது. அதை வச்சு ஆனா எல்லாருக்கும் சிங்க் ஆகுது அந்த பாட்டு. என்னன்னு தெரியல. பாட்டு கீத்து எல்லாம் உடியா. ரஜினிக்கு போட்டியே, அதெல்லாம் அநியாயம். வழுக்கைக்கு இன்னும் பண்ணலையா? அது பர்த்டே கடை. இல்ல இல்ல ப்ரோ நைட்டு இப்படி பேசிட்டு அலெக்ஸ் காலையில ப்ரோ அப்படி போடும் போது கடுப்பா இல்ல உனக்கு? ஏய் கட்டை அதெல்லாம் கட்டை உங்களுக்கு நல்லா மேல வருதுப்பா. அமுச்சு விடுறேன், டேய், எல்லாம் இல்லடா. பாருங்களேன். எடிட் நல்லா இருந்தா கண்டிப்பா போடும், யாரா இருந்தாலும். இப்ப நாளைக்கே ஆனா பாப்போம் ஆ, எவன் ஆ, ஆ, எடிட். அப்படியா? ப்ரோ மேல வந்து சொல்லு. அதை பாருங்களேன், காது துப்புங்க பாப்போம் எல்லாம் உட்காந்து ஒரு தடவை. எங்க வந்துக்குது? என்ன வந்துக்குது? பாருங்க ஒன் செகண்ட். ஃபுல்லா அட செத்துருவீங்க. என்னத்த எங்க அமிச்சிங்க? எங்க இருக்கு? வரவே ஏய் இல்ல. யாருக்கா வந்துருக்கா?
வரல, என்ன எனக்கு வரல. பத்ரி ஆ. என்ன இன்னும் பாண்டியாவை வரலையே. கேப்டன் ஆக்கி என்ன இப்ப ஆ, இங்க சரி தப்பு இரு இது. எல்லாரும் ஓ இருங்க. டேய் ரோஹித், உங்க நிலைமையில ஆமாடா. உங்க மனநிலைமை எப்படி இருக்கு இப்ப? இந்த தருணத்துல நீங்க இப்ப எப்படி ஃபீல் டேய் பண்றீங்க? அவன் ராவுன்ட்டு பேக் அதுக்கு போட்டிருக்கான் அந்த டேய் பக்கம் ஏன்டா அது லியோ லியோ பாண்டியாவை ஏதாச்சும் கூட்டு பண்ண வந்தது சொன்னாங்க. 16 கோடி ரூபாய் 17 கோடி ரூபாய் கொடுத்து உனக்கு கேப்டன்சியும் தரேன்னு சொல்லிதான் கூட்டு வந்திருக்கேன். இது ஒண்ணும் புதுசுலாம் கிடையாது. நான் என்ன எதிர்பார்த்தேன், ரோஹித் சர்மாக்கு இந்த T20 வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒன் டே கேப்டன்சில இருந்து ரிமூவ் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறமா பாண்டியா முழு டைம் கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா இவன் பாண்டியா தலைமை எடுத்துப்பான் IPL அப்படின்னு நினைச்சேன். பட் இது முன்னாடியே பண்ணிட்டாங்க. இல்ல அவ்வளவுதான் difference. எனக்கு எனக்கு என்னது, டேய் இவன் லியோ நான் ஆதித்யா ஐடியா இதெல்லாம் என்ன 2 பேர் யூஸ் பண்றீங்களாடா அந்த ஐடியா? வாய்ஸ் வேற மாதிரி இருக்கு. ஆமா, வேற மாதிரி இருக்கு. யார் ஐடி? அவன் லியோ ஆதித்யா அவன் ஐடி. லியோ பேசல, நான் அந்த ரோஹித் 45 பேசிட்டு இருக்கா அப்படி இப்ப. ஏய் ரோஹித் இல்லடா, நான் தானே பேசினேன் இப்ப. ரோஹித் நீ மைக்கே ஆன் பண்ணல. எனக்கு டேய் காட்டலையே, நான் தான் லியோ அவரு ஆதித்யா பேசுற மாதிரி தான் கிறுக்கு காமிக்குது எனக்கு. கிறுக்கு பொண்ண மாதிரி பேசுவான் அவன். இல்ல ஆதித்யா கிறுக்கு பொண்ண மாதிரி பேசுவான். கொஞ்சம் தெளிவா இல்ல பத்ரி பேசுவான். ப்ரோ, டேய் இல்ல சொல்றது இதுல ஹைலைட் இல்ல ஹைலைட் இல்ல நான் தான் ஒரு மூச்சே விடாம நிமிஷம் பேசுறேன் இவ்வளவு இரு. நேரம். என் ஒரு வாய்ஸ் நிமிஷம் அந்த அந்த கேட்கல. சலார் பாட்டு இருக்கும்ல அந்த எமோஷன் சாங், அது அதான் விஜய் கேன்னு போட்ட பிறகு ஆதித்யா கீழ வந்துட்டு ப்ரோ எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை அளவுதான் ப்ரோ. அலெக்ஸே 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 சூப்பர் ஆதித்யா. டேய் ஆனா கலர் எனக்கு ஒருத்தன் டிஎம் பார்த்தா எனக்கு சரி சத்தியமா இது வரைக்கும் சிரிச்சிருக்கிறேன்டா. என்னன்னா ப்ரோ உண்மையில ஐடியா ஆயிடுச்சுன்னு சொல்லு ப்ரோ, டிஎம் பண்ணு ப்ரோ, சீரியஸா பண்றான்டா. நான் என்ன தெரியுமா சொன்னேன், அலெக்ஸ் காலையில மட்டும் ஷிஃப்ட்டுக்கு வெளியில வித்துட்டான் ஐடி, நைட் ஆனா இல்ல திருப்பி ஒண்ணு ரிப்போர்ட் ஒண்ணு இல்ல பண்ணிட்டான். கல்ல அம்பி எப்படி இருப்பான், ஏன் இப்படி பேசுறாலும் ஒரு பிரேக் ஒழுங்கா பண்ண தெரியல. நைட் ஆனா பார்த்தேன் டேய் பாடு 5 கொலையும் நான் தான் பண்ணேன். நைட் ஆச்சுன்னா அந்த ஆம கம்னாட்டினா ஆரம்பிக்கிறது. என்ன பழக்கம் இது. சை. அலெக்ஸ் இப்ப உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தோணுது, நானும் அஜித்துக்கு 4 வீடியோ போடலாமான்னு. இல்ல இப்ப மேட்டர் என்னன்னா, இப்ப ஒரு படம் ஒரு ரிலீஸ் ஆகும்போது நீ பண்றீன்னா அது எல்லாரும் படத்துக்காக தான் பண்றேன்னு. இப்ப நீ எது போடலாம் அதான் தப்பு இல்ல. இவ்வளவு பீஸ்ட் வலிமை டைம்லாம் இருந்தவங்களுக்கு தெரியும் பசங்களுக்கு. அலெக்ஸ் என்ன கட்டை வருது? எல்லாரும் கேக்குதா? இல்ல நல்லா தான் பேச கேக்குது. கேக்குதா? ரீகனெக்ட் பண்ணும். இல்ல உனக்கு மட்டும் தான் தக் லைஃப் மாதிரி கேக்குது போல. எனக்கு பக்காவா கேக்குது எனக்கு வைஃபை. ப்ரோ கேக்குது bro. நானு ரங்கவேல் நாயக்கன் கிருத்தி செட்டியா பார்க்க வந்தேன். விக்னேஷ் ப்ரோ விக்னேஷ் விக்னேஷ் ப்ரோ இப்ப பாரு விக்னேஷ் ப்ரோ, கீர்த்தி செட்டிக்கெல்லாம் அவ்வளவு கூட்டம் கிடையாது. எங்க பாலையா சார் வந்தாரு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்க்கு. வீடியோல சீரியல்ல டான்ஸ் பார்க்கறான். கோஸ்ட் அங்க மனோஜ் வந்திருக்கான். அலெக்ஸ் ப்ரோ, ஆனா விக்னேஷ் ப்ரோ டெய்லி ஒரு வாரம் கரெக்டா பாக்குறாரு. டெய்லி 2 வீடியோ கிட்டி சிட்டிக்கா போட்டுருவாரு. ஆனா அவர் கீர்த்தி செட்டியா போடுவாரு வீடியோ. மத்த யாருக்கும் ஃபேன் இல்ல அவரு. கீர்த்தி செட்டி ஒரு ஆர்மியே உருவாக்க போறாரு தலைவர். ப்ரோ கீழ ஒருத்தர் ரிக்வெஸ்ட் கேட்டு தொல்லை பண்ணுகிறான், கோஸ்ட் வாங்க. யாரு ஓ ஜேசன் ப்ரோ இது கேட்டாரு வருதுடா என்னது இன்டர்வியூ, அந்த சலார் இன்டர்வியூ வருதுடா. வரட்டும் அவனுங்க பேசி ராஜமௌலி தான் எடுக்கிறான். ராஜமௌலி தான் வந்து என்ன ஆக போகுது? இல்ல ஓ ஏதாவது ராஜமௌலியா? ஆமா ராஜமௌலி தான். ப்ரோ இது பண்றான் படம் என்ன பண்ண போறது? ஒரு நிமிஷம் என்னது கேக்குதாடா எல்லாருக்கும்? கேக்குது விக்னேஷ் ப்ரோ, கோஸ்ட் காட்டுதா இல்லையா? ஏய் எனக்கு என்னமோ விட்டு கேக்குதுடா. எனக்கு பக்காவா தான் இருக்கு. பத்திரி ஒருவேளை இந்த அனிமல் படம் எல்லாம் பயங்கரமா கலெக்ஷன் போறதுனால சலார் 7 விட்டுறலான்ற ஒரு ஐடியால வந்துட்டாங்களா? எதுக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணாம. புரியல. இப்ப இந்த அனிமல் A சர்டிபிகேட்டட் படமா விட்டு பயங்கரமா கலெக்ஷன் பண்ணிருச்சு. அதனால எதுக்கும் காம்ப்ரமைஸ் அப்படியெல்லாம் இல்ல ப்ரோ. ஒரு நிமிஷம் ரீகனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப நல்லா கேட்கும் விக்னேஷ் ப்ரோ. இப்ப கோஸ்ட் வாங்க. இந்த எல்லாம் இன்னும் காட்டல இன்வைட். அலெக்ஸ் ப்ரோ லியோ ஓபனிங் அடிச்சிருமா சலார்? வாய்ப்பு கம்மிதான் ப்ரோ, கம்மிதான். இல்ல அந்த இது அனிமல் லூசு புண்டு படம், ஆல்பா மேலு டாமினேட்ன்ட்டு என்னது அந்த மாதிரி எடுத்தது. இது கிளைமேக்ஸ்ல அடியில வாண்டான்டா அவன். அத போய் பாத்துட்டு எப்படிடா நக்குவானுங்க? எதை சொல்ற? ஒருவேளை
ராஷ்மிகா மந்தனா ட்ரெஸ் அவுக்குற சீன் ஐமேக்ஸ்ல பாக்கணுமோ என்னமோ அவனுங்களுக்கு. மன்னாருன்னா மன்னாரு கிஷோர் ப்ரோ அலெக்ஸ், நான் சொன்னாரு. லிசனர் போறேன். சாம் நான் இருக்கும்போது நான் எல்லாரும் லிசனர் பேசுறீங்க. போறேன். எனக்கு கோஹோஸ்ட் கொடுத்த பேரு ஓகே இல்லன்னா நம்ம இது பண்ணி. கேட்டர்லாமே. ஆனா சலாருக்கு வீக் பாயிண்ட் என்னன்னா ஹிந்தில வந்துட்டு ஓப்பனிங் வராது. அதான் டங்கி வந்து பிரபாஸ் தான். டங்கி ஓப்பனிங் இரு ஒரு டங்கி 20 crores ரிவ்யூ ஒண்ணு வந்துரும் bro. ஆனாலும் இல்ல டங்கி ரிவ்யூ ஒண்ணு அலெக்ஸ் எனக்கு அமிச்சான். அந்த அலெக்ஸ் அந்த ரிவ்யூ மேல அமிச்சுட்டா. வேணாம் எனக்கு காண்டாவானுங்க பாப்போம். ஆனா அந்த மாதிரி வந்தா ஆனா அந்த ரிவ்யூ அவன் போடுறது கரெக்டாவே இருக்கும். அதான் ஆனா இன்சைட் இங்க டங்கி நல்லா போடுங்க தான் bro. இல்லடா பண்றாங்க அந்த bro. அந்த இன்சைட் ரிப்போர்ட் நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜ் செகண்ட் ஹாஃப் எமோஷனல் நல்லா கனெக்ட் ஆகும். அதுவும் ஹிந்திக்காரனுங்களுக்கு நல்லா கனெக்ட் ஆகும். டங்கி இன்சைட் சூப்பரா பண்றாங்க ப்ரோ. வேற யாரு நம்ம பசங்க தான். இல்ல இல்ல வடக்கு சைடுலயே பாக்குறேன். பாப்போம். ஆனா எண்ட் ஆஃப் தி டே நல்ல படம் மட்டும் தான் ஓடும். எல்லாருக்கும் தெரியும். இதே வாரணமாயிரம் ரிலீஸ் ஆகுது bro. அந்த இல்ல மாதிரி அதான் இல்ல வாரண மாதிரி கேட்டீங்கன்னா, ரிலீஸ் ஆகுதுன்னா நம்மளுக்கு என்ன ஆயிட்டு போட்டுருங்க. இதுல என்ன மயக்கம் என்ன ரீ-ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா என்ன இல்ல பிரச்சனை? வாரண மாதிரி நான் டிவில போட்டாலே மாத்தி மாத்தி தான் பார்ப்பேன். பாதி பேர் மெதுவா தான் போவோம். இதுல அலெக்ஸ் விக்னேஷ் ப்ரோ ஹேண்ட் ரைஸ் ஒரு பண்றாரு. நிமிஷம். கேளு. அலெக்ஸ், தளபதிக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணோம்னா ஷாஜகான் ரீ-ரிலீஸ் பண்ணலாம், பயங்கரமா இருக்கும். ப்ரோ கில்லி விட்டீங்களே ப்ரோ. கில்லிய தூக்கிட்டு வாங்க. வேட்டைக்காரன் bro. கில்லி விடுங்க, எனக்கு ஷாஜகான்லாம் சிங்கிள்ஸ் நாங்க எல்லாரும் போய் பார்ப்போம். டேய் உங்க எனக்கு வீட்ல புலாக ரீரிலீஸ் கில்லும் பண்ணிக்கடா போயிட்டு. ஹிந்தில விண்டேஜ் சிங்கிள்ஸ் பண்ணா வகாரா புலாக வருமா? ஷாஜகானா சிங்கிள்ஸ் போயிட்டு படமா பார்ப்பேன். ஏய் இப்போ ஷாஜகான்லாம் போஸ்ட் எல்லா வருது. சிங்கிள்ஸும் போய் பார்ப்பாங்க. சிங்கிள்ஸ் தான் அதிகம். போ ஏன் சிங்கிள்ஸ் கில்லி படத்துக்கு போக மாட்டாங்க. விக்னேஷ் எப்ப போஸ்ட் காட்டுதா? ப்ரோ, சிங்கிள்ஸ் செலிப்ரேட் பண்ணக்கூடிய படம் ப்ரோ ஷாஜகான். டேய் யாரா நீ கோமாளி? இவனுங்க தான் ரீ-ரிலீஸ் பண்ணி டேய், கிரிஞ்சு பண்ணிட்டு இல்லடா இருக்காங்க. இப்ப நம்மளும் அதே பண்ணணுமா? இல்ல இது என்ன தெரியுமா, இப்ப 3 படம் ரிலீஸ் ஆகும்போது பெருசா போல, சரி அவன் ரீரிலீஸ் பண்றான். ஆள வந்தானு ரிலீஸ் ஆகும்போது பெருசா போல, 1001 புதுப்பேட்டை அந்த மாதிரி படத்தை தான் பண்ணுவானுங்க. இதுல கஸ்தூரி மாதிரி உள்ள பூந்தது ரஜினி. பாபா ரிலீஸ் பண்ணது கூட சரி விடு, அவன் ஏதோ ஒன்று ரைட் பண்ண படம் அந்த டைம் சரியா போலன்னு விட்டேன். இந்த டைமும் சரியா போல, அது வேற விஷயம். முத்து படமா தேவையில்லாத வருதான். அதான் அலெக்ஸ் மென்டல் பேசுறது கேட்டியா? சத்யன் ராமசாமி ஆள வந்து என்ன முத்து கூட இல்ல இரு முத்து கூட வந்தது ஆள வந்தான். அது நல்லா போச்சு. புரியல எதுக்கு ஒரு புரியல மனோஜ். இல்ல தலைவர் செமையா பண்ணிச்சாரு. ஏப்பா நீ கோடி கணக்குல பண்ணுச்சின்றாங்க, நீங்க என்னமோ ஓடலன்றீங்க. என்னது இது? நீ என்ன 10 கோடி ரூபாய் பண்ணிச்சு. 10 மனோஜ் வேட்டையாடுல ஹையஸ்ட் கலெக்ஷன் ப்ரோ. ரியோ படத்துல ஒரு டைலாக் கொண்டு வரும், உனக்கு என்னப்பா நீ என்ன வேணாலும் சொல்லுவேன்னு சொல்லிட்டு. அப்படிதான் ஒரு நிமிஷம். எனக்கு அந்த மாதிரி ஒரு மென்டலான ஃப்ரெண்ட் இருக்கான் அலெக்ஸ். பாபா ரீ ரிலீஸ் பண்ணா தமிழ்நாட்டிலே 1000 கோடி அடிக்கணும்னு சொன்னான் அலெக்ஸ். அவனுக்கு இந்த சினிமா பத்தி பெருசா தெரியாது. யாரு தெரியுமான்னு கேக்குறான். சரி மனோஜ், அதுதான்ப்பா முத்து படம் ஏன் ஓடலன்னா என்னது, இது வந்து பாபா கூட வந்திருந்தா நல்லா ஓடி இருக்கும் அப்படின்றான். அவன் தான் பைத்தியம் தெரியும்ல. இதுல ஹைலைட் என்னன்னா வந்து பிச்சை தான் தெரியுமா? அந்த கூட்டமே பைத்தியம் தான் ப்ரோ. மென்டலான்னு தெரிஞ்சே அவன் இல்லடா இல்ல ஆனா அவனெல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறானுங்க பாத்தியாடா? அவன் பெரிய ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம். ஆதி இருக்கியா? ஆதி ஆதி சௌக்கியமா? என்ன ஒருத்த மூட்ல நமக்கு ஜாலியா இருக்கு. செகண்ட் ப்ரூவ் பண்றாங்க ப்ரோ அவனுக்கு மென்டலான்னு. என்ன மனோஜ் மௌனமா இருக்கு? இல்லடா நீங்களா பேசிட்டு இருந்தீங்க. யார வேணாலும் உனக்கு என் தம்பி ஜாக் தான் ஹைலைட். சண்டை எல்லா சண்டைக்கு நீதான் காரணமா? என்னடா இந்த மாதிரி எல்லாம் பண்ற? கேக்குதா? யாருடா காரணம்? பத்ரி இவன் தான் காரணமாமே. நேத்து ரேவந்த் தான் சொன்னான். நேத்து ரேவந்த் தான் சொன்னான். எல்லாம் இந்த ஜாக் புண்டாமவன் தான் காரணம்னு போனான்.
டேய் சண்டடா, இந்த ட்விட்டர் சண்டடா. ட்விட்டர் உண்டா சண்டையா? கேக்குதா கேக்கலையா? டேய் நான் நேத்து நேத்து நான் வரவே இல்லடா புங்க. உண்மையா நான் வரவே இல்லடா. அப்படியா? பால் இரு ஊம்பு புண்டா மெசேஜ் பண்ணது யாருடா? லவடே லவடா இருடா. இரு ஆமா எல்லா புண்டையும் பண்றாங்க. விக்னேஷ் ப்ரோ நோட் பண்ணீங்களா, இந்த ஜாக்க பத்திரி வந்துட்டா போதும், மத்தவன் எல்லாரும் பத்தின உக்காடுறா நாங்க தான் பேசினுக்கிறோம். உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து சொல்ல போறேன். என்னன்னா அந்த லியோதாஸ் ஐடி அதுதான். லியோதாஸ் ஐடி யாரு? லியோதாஸ் யாரு? ஏய் பெருமை நினைச்சு வெளில சொல்லாதடா, மெதிக்க போறானு. பேடா சும்மா லியோதாஸ் பெருமையா சொல்லுங்கறான் என்னடா அப்படினு. அவ்வளவுதான். குண்டி மேலே போறாங்க. டேய் இல்லடா எனக்கு சரி ஒரு நிமிஷம். இல்ல ஆதி கிட்ட ஒண்ணுங்க. நான் ஆதிய ஏன் உங்கால எதுக்கும் கடத்துறவங்கள எதுவும் கூட மாட்டாங்க? அவ்வளவு பீடையா? மனோஜ் உனக்கு ஸ்ரீலீல பிடிக்குமா? அதெல்லாம் ஒரு பெருமை. ஸ்ரீலீல பிடிக்குமா இல்லப்பா ஒரு ராசியான கை. ஒரு நிமிஷம் ப்ரோ. இல்ல மனோஜ் உனக்கு ஸ்ரீலீல பிடிக்குமா இல்ல கிருத்தி செட்டியா? இரு அந்த கடையை திறந்தது இன்னைக்கு பாலையா. உடனே பாலையா ஒரு நிமிஷம் சொல்லு. கேக்கல அலெக்ஸ். இல்ல கிருத்தி செட்டி பிடிக்குமா இல்ல ஸ்ரீலீல பிடிக்குமா? பிரியா பவானி சங்கர் தான் சொல்லுவான் அவன். அது இருக்கட்டும்டா, அதுவார சபை கொண்டு வந்து நிறா சொல்லு. கேக்கல. ஏன் அவரு ஒன்னொன்லி பிபிஎஸ்ன்னு வர்றா அவ்வளவுதான். இல்ல கிருத்தியும் பிடிக்கும். அதெல்லாம் எல்லாருக்கும் முன்னாடி நான் சொல்ல வேண்டியது. மனோஜ் இப்ப அஜித் படத்துல வேற நடிக்கிறான். மனோஜ் ஸ்ரீலீல சொல்ல விடுங்கயா அவரை. ஸ்ரீலீல யாருன்னு தெரியுமா? தெரியும். அதான்டா அது பிடிக்குமா இல்ல கிருத்தி செட்டி பிடிக்குமான்னு கேட்டேன். ரெண்டுத்துல தான் அலெக்ஸ் ப்ரோ கிருத்தி லீலா பிடிக்கும். கிருத்தி செட்டி தான் யாருன்னு கேட்க போறாரு அவரு. ஏய் இல்ல யாரு பாக்க அழகா இருக்கான்னு கேக்குறியா? எனக்கு அலெக்ஸ் ப்ரோ அது எப்படிடா ஒருத்தன் வாய்த்தோட 10 பேர் இருங்கடா மனோஜ் சொல்லட்டும்டா. சொல்லு ஸ்ரீலீல தான்டா அழகா இருக்கா. இல்ல மனோஜ் டிஎம்ல திட்டுவேன். அலெக்ஸ் ப்ரோ நான் அதே கேளுங்க. ஆனா அந்த அலெக்ஸ் ப்ரோ போங்க ப்ரோ. சரி நான் சொல்றேன் ப்ரோ. சொல்லு ப்ரோ. கிருத்தி லீலா நான் சொல்லுவேன் ப்ரோ. யார் இது? கிருத்தி லீலா. யார் இது? கிருத்தி செட்டி. யார் சொன்னது இது? ரெண்டுமே பிடிக்கும். கிருத்தி லீலா யார் சொன்னது? இல்ல நீங்களே இப்படி பேசுனீங்க. கோஸ்ட் அமலாசாஜுக்கு லைக் போட்டுனாங்க இன்ஸ்டாகிராம்ல. ஏய் யாரா கிருத்தி லீலான்றது? ஸ்ரீலீலா பிளஸ் கிருத்தி லீலா ரெண்டும் சேர்த்து சொல்றேன் ப்ரோ. அதான் யார் பிரணவா? கரீனா சோப்ரா ப்ரோ அந்த மாதிரியா? ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி ஒரு ஸ்பெஷாலிட்டி சொல்லுங்க. எது பிடிக்கும்? 12 மணி மேல பாத்துக்க. நீ என்ன பண்ண எங்க கொண்டு போக? இல்ல நான் இதுதாங்க மூவில தான் கேட்டேன். உண்மையில ஃபைட் கிளப் யாரு பாத்தீங்க? உண்மையில எவனும் பாக்கல. ரிவ்யூ வச்சு பாத்தீங்களா? எப்படி இருக்கு? உன்கிட்ட தான்டா நான் இது கேட்டேன். நீதான் எனக்கு இதே கொடுக்கவே இல்ல. எல்லா ரிவ்யூவும் பார்த்தேன். ஆவரேஜ்ன்றாங்க படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிவ்யூ எப்படிடா இருக்கு? ரிவ்யூ நான் நல்லா தான் இருக்கு. யூடியூப்ல கேட்டேன். மிக்ஸ்டா தான் இருக்குது. ஓகே இது ஜாக் போயிருப்பான். ஜாக் சொல்லு ஜாக். இல்ல நாலாம் போல. இல்ல கொஞ்ச நேரத்துல புனித் ப்ரோ வருவாரு. அவன் ரிவ்யூ மட்டும் நான் ஏத்துக்க மாட்டேன்டாடி. இல்ல அதான் பத்ரி ப்ரோ படம் நல்லா இருக்குன்னா இல்ல பிரீமியர்ல எல்லாருக்கும் தெரியும் நல்லா இல்லன்னு தான் சொன்னானுங்க. அது ப்ரோ மிக்ஸ்ட் பாசிட்டிவ் தான்டா. ஸ்டோரி படி அரைச்சமாவே தான் அரைச்சிருக்காங்க. பட் ஆனா ஸ்கிரீன் பிளே எடிஷன் நிறைய பெரிய ஸ்பேஸ்ல எல்லாம் போயிட்டு வந்துட்டேன். எல்லா இடத்துலயுமே ஃபைட் கிளப் நல்லா இல்லன்னு தான் சொல்றாங்க. லோகேஷுக்கு பிரசன்ட் பண்ண 2 படமும் சரியா போலன்னு. என்ன ஸ்பேஸ்லயே படம் பார்த்துட்டு வந்துட்டியா என்ன? சொல்றாங்க ஒரு வாட்டி பாக்கலாம். ஒரு நிமிஷம் அலெக்ஸ் ஆதி ப்ரோ கேக்குதா ப்ரோ? சொல்லுங்க. இவரு விட மாட்டாரு போல. ஆதி ப்ரோ ஏன் ப்ரோ தரப்பு இல்லாத போல ஏன் கடத்தருக்கு போக மாட்டாங்க? அது கூட கண்டெக்ஸ்ட்லடா கண்டெக்ஸ்ட் புரியல. கடத்தெருவுனா புரியலங்க. கடத்தெருவு இல்லைங்க.
ஏன் கடத்தரப்புக்கு உங்க ஆள் எல்லாம் போக மாட்டாங்க? எங்களுக்கும் சொன்னா ஏன் போட என்னன்னு மாட்டாங்க? தெரிஞ்சுப்போம். அது கண்டெக்ஸ்டே புரியல. அதான் ஜாக்கு பேசுறீங்க. ப்ரோ, இப்போ கிருத்தி செட்டி வந்து ஒரு கடை திறக்க போயிருக்காங்களா, கூட்டம் இது மட்டும் அழகா கிடையாதுப்பா. இருந்தாங்களா, ஏன் 29 இல்ல இன்னைக்கு இங்க 21 நெல்லூர். ஏய் இன்னைக்கெல்லாம் கீர்த்தி செட்டி இல்ல இன்னைக்கெல்லாம் கீர்த்தி செட்டி எல்லாம் இது பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். இன்னைக்கு எல்லாம் பாலையா சார் பாலையா பாபு தான் ஓபன் பண்ணது. ஸ்ரீலீலா கிட்ட கடை தரப்பதெல்லாம் கேட்க கூடாது. ஒரு ஹிட் போட சொல்லு, ஒரு பிளாக் பஸ்டர் படம். விக்னேஷ் ப்ரோ என்ன ப்ரோ பிரதீப் ரங்கநாதன் ஜோடி போடுறாங்க உங்க ஆளு. பரவாயில்ல. ஏய் இண்டஸ்ட்ரி ஃபுல்லா அப்ப இப்ப ஏன்டா சூர்யா காம்படிட்டர் கூட நடிக்கிறது பெருமை தான்டா பண்ணோம். சூர்யா காம்படிட்டரா? ஆமா என்னடா பேசுனீங்க? ஆமாடா. பிரதீப் ரங்கநாதன் வர்சஸ் சூர்யா தான்டா போயிட்டு இருக்கு. பிரதீப் ரங்கநாதன் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆபீஸ் கிருத்தி செட்டியை சொல்றியா? புனல்டா நம்ம இல்ல நம்ம ஃபேனோட என்ன அலெக்ஸ் இது எல்லாத்த விட பெரிய பேனர். சிவன் ஸ்கிரீன் அனிருத் மியூசிக். நம்ம எல்லாம் எந்த ரேஞ்சில போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. இல்ல அதை விட பெரிய சீட்ல தமிழ்ல இல்ல ஷாம் இன்னும் நீங்க எல்லாம் தமிழ்ல எல்லாருக்கிட்டும் ஒரு படம் கூட இல்ல பெரிய ஹீரோ பெரிய பேனர் பத்தி கிருத்தி செட்டி பேசுதா? சிரிப்புடா. தமிழ்ல டெபியூட்டே குடுக்கலப்பா. டெபியூட் தெலுங்குல எங்களுக்கு ஆல்ரெடி பிஸியா சொல்லல. ஆனா படம் 60 கோடி ரூபாய் பட்ஜெட்டுங்க. அந்த பட்ஜெட்டுக்கு நீ பிரதீப் ரங்கநாதன் வச்சு இட்டு கொடுக்க முடியாதுன்ற. ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? ரெண்டுமே நல்லா தான்டா இருக்கு. ஏன்டா மகேஷ் பாபு கூட அடுத்து அல்லு அர்ஜுன் கூட மாசம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுகிறா. கிருத்தி செட்டி ப்ரோ நானே கிருத்தி செட்டி ஃபேன் இருந்தேன். இப்ப ஸ்ரீலீலால இருந்து நான் தாக்குவேன். அடுத்து உங்கள மாதிரி இல்ல ஒரு நிமிஷம் லியோல இருந்து ஒரு குரூப் ஒண்ணு வந்துச்சு. நானும் தளபதி ஃபேன் தாங்க, ஆனா எனக்கு படம் பிடிக்குங்க. அந்த குரூப் தான் நானே பேஸ்ல படம் பார்த்தவனே கம்முனுறா. நான் தாவிடுவேங்க அடுத்த மாசம் அப்படின்றா. இல்ல படம் ரிலீஸ் டைம்ல அந்த மீம் பார்த்தேன். இல்ல இரு படம் ரிலீஸ் டைம்ல அந்த மீம் பார்த்தேன். என்னன்னா சார் படம் நான் விஜய் ஃபேனா சொல்றேன் புரியலன்ட்டானா முதுகுல மூட்டை இறங்கி ஓடு பண்ணு பின்னாடி பக்கம் பின்னாடி ஓடு தெரியுது. ஷாம் இவ்வளவு தர பேசுறிய பாலையா கூட பொண்ணு கேரக்டர் நடிச்சு இப்ப விஸ்வாசத்துக்கு தான் அனிகா நடிச்சிச்சு. அதுக்காக அனிகா தெலுங்கு படம் பாத்திருக்கீங்களா? எல்லா மாதிரி இருக்கும் அந்த படம். அது வந்து பொண்ணுன்றது இல்ல அனிகா தெலுங்கு படம் பாத்திருக்கீங்களா? ஒண்ணு தெரியுமா? மலையாள படம். தட்ட கழுவாத சோறு போட்டு கொடுத்தாலும் துண்ணுடா. ஹீரோயின் சொன்னாலே ஜாக்கே ப்ரோ. இல்ல மச்சி மேட்டர் தெரியுமா? எல்லாரும் வந்துட்டு அவ அனிகா இல்ல மச்சான் அனிகா எல்லாரும் இப்பதான் ரசிக்கிறீங்க. மச்சான் அனிகா எல்லாம் இப்பதான் ரசிக்கிறோம். இவன் யாருன்னா தூக்கு தூர பொண்ணா இருக்கும்போதே ரசிச்சவன். புரியுதா? தூக்கு தூர பொண்ணா இருக்கும்போதே ரசிச்சான்டா. பியூட்டிஃபுல் ஜாக். விடுங்க விக்னேஷ் ப்ரோ எல்லாம் ஆட்டத்துல சேர்க்காதீங்க. உங்களுக்கு எல்லாம் கிடைக்காதது. எது கிடைக்காது? சரி இதெல்லாம் இருக்கட்டும். ஒன்னு சொல்லிக்கிறேன். கீர்த்தி செட்டி கடைசி படம் எது ப்ரோ வந்தது? கடைசி படம் நம்மால பண்ண செய்யுதான். சரி இல்ல கஸ்டடி நான் ரீசெண்டா கூட பார்த்தேன். அந்த பஸ் ட்ரெயின்ல அந்த கன் அந்த டேம் சீனா இருக்கட்டும். இல்ல ப்ரோ இல்ல நீங்க பேசுறதெல்லாம் கரெக்டா தான். இல்ல உங்களுக்கு படம் பார்க்க இல்ல ப்ரோ ஒரு நீங்க பேசுறதெல்லாம் கரெக்டா தான் ப்ரோ. எனக்கு என்னன்னா அந்த ஆடுகள டைலாக் ஞாபகம் வருது. அந்த சாவு வச்சுக்கிற பாயிண்ட்க்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தம் சொல்லிட்டு நீ கூட எச் வினோத் மாதிரி பண்ணிட்டியே. படம் பார்க்க தெரியலன்ற பத்தியா? அது வேறடா. அதுக்கப்புறம் இல்ல 10 வருஷம் கழிச்சு திடீர்னு அந்த படத்தை ஹிட் ஆக்குவீங்க. எல்லாம் தேவையா ப்ரோ? நீங்க வேற வேலை பார்த்து நிறைய பேர் தெலுங்கு படத்துக்கே முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இது பரவாயில்ல. ஆமா அது பரவாயில்ல. ஆமா யார சொல்றேன்? எனக்கே டவுட் வருது.
தெலுங்கு சில அது சில 2 பேர் 3 பேர் சலார் இருக்கிறாங்க. இல்ல சில பேர் உன்னதான்டா சலார் சொல்றான் இல்லடா சலார். இல்ல சலாருக்கு ஜாக்கு சலா இல்ல இரு ஜாக்கு சலார கன்னட படம் விடு. அலெக்ஸ் அலெக்ஸ் இது என்னது சலார் 1 மில்லியன் பண்ணிருச்சு யூஎஸ்ஏல. ஆனா டங்கி 300K பண்றதுக்கே முக்கிட்டு இருக்கு. ஆக்ஷன் படம் தம்பி தம்பி யூஎஸ்ல யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கு இல்லடா ஷாருக்கான் தம்பி. இல்ல அடங்க கொஞ்சம். இல்லடா அப்ப அவனா இது அவன ப்ரோ படம் நீங்க வந்திருக்கான் ஒரு ஓப்பனிங்ல. ஒரு நிமிஷம் இரு. ப்ரோ ஜாக்கி ப்ரோ ஏதோ சொல்றாருப்பா. டங்கிக்கு ஜவான் பத்தான கம்பேர் பண்ணும் மவுஸ் கம்மி தான். அது வந்து ஆமா. டாக் வச்சுதான் அது பிக்கப் டாக் வச்சுடா அந்த ஆகுறது. படம். பத்ரி ஹரி இல்ல நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. ஆனா ஜாக் டங்கி யார் படம்? எமோஷனல் டேமேஜ் ப்ரோ அந்த ஜாக்கு கேன புண்டை கிடையாது. இல்ல இதுக்கு சிரிக்கிறவங்க நினைச்சாதான் எனக்கு சிரிப்பா நீ இருக்கு. காண்டானல நீ காண்டாவறல அது போதும் எங்களுக்கு. நான் காண்டெல்லாம் ஆகலையே. இல்ல மச்சான் இல்ல பேசுறத பத்தியா நான் காண்டெல்லாம் ஆகலையே சிரிச்சுன்னு சொல்லத. சரி ஜாக் எப்ப வாயில கூழாங்கல்ல துப்பிட்டு பேச போற? சரி ப்ரோ இதெல்லாம் இருக்கட்டும். கலர விடு இவன் என்ன சொல்லு. சலார் போய் டங்கி போவியா நீ சொல்லு. நான் 2 படத்தையுமே போக மாட்டேன். போய் குண்டூர் காரத்துக்கு மிளகா போடு அப்படியே தாறுமாறா ஆறி போயிரும் போல. சரி சரி டேய் இந்த இது என்னடா ஆச்சு? அந்த இஷ்யூ என்னடா ஆச்சு ஐலாண்டு? தெரிஞ்சா என்ன? அதுதான் 4 வாரம் பேன் பண்ணிருக்கானுங்க படத்தை. ஐலாண்ட் சொல்லவே இல்லையடா. ஐலாண்டுக்கு எதுவுமே சொல்லல. மூடு ஆலம்பனாவும் ஐலாண்ட் 2மே தான் சொல்லிருக்கானுங்க. ஆலம்பனா மட்டும் தான் சொன்னாங்க. ஒரு நிமிஷம் படம் ரிலீஸ் ஆகுதுக்கு 5 வாரம் இருக்கு. அவன 4 வாரம் தான் பண்ணிருக்கானுங்க. ஓகேவா? அப்படின்னா சரி. ஐயோ ப்ரோ ஒரு வாரம் பாக்கி ரிலீஸ் டேட்ல இருந்து 4 வாரம். ஏன்னா கேஜிஆர் எல்லாத்தையும் போஸ்ட் பண்றாங்க. இல்ல அது கிடையாது. பட் டாக்டர் படத்துக்கு இந்த மாதிரி இல்லடா டாக்டர் படத்துக்குள்ள ஃபைனான்சியல் இஷ்யூ ஆச்சு. உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு கொஞ்சம் மணி இது போட்டுதான் இது பண்ணாங்களே. அந்த மாதிரி முச்சிடும் ஆடா. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. லாஸ்ட்ல தைரியமா ரிலீஸ் டேட் எல்லாம் விட்டுட்டு இவ்வளவு தூரம் கொண்டு விட மாட்டாங்க. ஆனா சிவகார்த்திகேயன் எவ்வளவு பெரிய அது வேற டிபார்ட்மெண்ட். 55 கோடி தரணும். யார் தருவா நீ தரியா? ஒரு நிமிஷம் ஆதி இதுக்காக நீங்க ஏதோ போல் கண்டக்ட் பண்ண என்ன போல ஐயா சாமி நான் இதுக்கப்புறம் போலே வைக்கல. இல்ல 5 நிமிஷம் ஒரு போல் கண்டக்ட் பண்ணி துண்டு என்னடா போல விக்னேஷ் ஒரு ரிவெஞ்ச் எங்க தம்மா பார்த்தேன். போல் வந்துட்டு ஜெயிச்சு கிருத்தி செட்டி வின் பண்ணிருச்சு. ஆதி அட்டாக் பண்ணிட்டு சிவாஜி பத்துல என்னங்க அது இப்படி ஆகி போச்சு. ஏங்க நான் போட்ட போல்ல நாங்க தாங்க ஜெயிச்சோம். 5 நிமிஷத்துல போட்டுட்டு அதுல நீயே அந்த ஃபேக் ஐடி எல்லாம் அமைச்ச மேலயா ஓட்டு போட்டதே ஒரு 100 பேரு. திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து போடலாம் வாங்க. கோட்டலாம் அடிங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து போடலாம். இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ அனுப்பிச்சேன் ஒரு ரீசன்ட்டா. என்ன ஆனா ஜாக் நீ பண்றதுக்கெல்லாம் போன் வாங்க போறேன்னு. ஆமாண்டா டேய். ஆனா அந்த வீடியோ சிங்க் ஆச்சு. ஆசத்தியமா ஐபோன் வச்சு நைட் பிட்டு பார்த்தா எதுக்குடா மாடல்லாம் அப்படி. சரி அலெக்ஸ் குண்டூர்காரன் போய் பாப்பியா தியேட்டர்ல? சரி கலரு நீ சொல்லு. குண்டூர்காரன் தமிழ்ல வருமா? காலா பார்த்தாலே வராது. ஏன் வராது? ஏன்னா இந்த படம் சர்க்கார் வேறப்பட்டாவும் இதெல்லாம். ஆமால சரி ஒரு நிமிஷம். சர்க்கார் வேறப்பட்ட தமிழ் டப் எதனா சர்க்கார் ஏலம்னு. ஆமா சர்க்கார் இல்ல ப்ரோ ரிலீஸ் ஆன பின்னாடி ரிலீஸ் ஆன பின்னாடி வேணா டப் பண்ணுவானுங்க. சர்க்காரின் ஏலம் அந்த டிவில மம்மு மாயிஷா பாட்டு பாத்திருக்கியா? மால யூயூ டென்ஷன்ரா. ஆனா உண்மையா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. மகேஷ் பாபு படம் பார்க்கலாம் என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க? கிடையாதா தமிழ்ல? தெலுங்குல போய் பாருங்க. தெலுங்குலாம் தெரியாது ப்ரோ, தமிழ் தான் தெரியும். இல்ல ஒரே நிமிஷம். அங்க தெலுங்கு அது படமே தெலுங்கு படம், ஹீரோ தெலுங்கு, ஹீரோயின் தெலுங்கு, தமிழுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்ல. ஆனா இங்க போயிட்டு முட்டு கொடுப்பாங்க, புரியுதுங்களா? ஆனா இங்க ஒரு தமிழ் படத்தை வந்து
ஒரு ஹீரோயினுக்காகவே எதிர்ப்பாங்க. இதாங்க நம்ம இல்ல ப்ரோ பசங்களோட அது வாழ்க்கை. இருக்கட்டும். இவரு வேற ஒருத்தர் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் இருடா சொல்றாரு. மேட்ரு நானா இப்ப பக்கத்து ஸ்டேட் மாய்ஸ் ஓவர் தமிழ்கிட்ட போடலாம் பரவாயில்ல. ஆனா வளர்ந்து தான் வரேன் SRK. இது விடாதது என்கிட்ட கொழுப்பு மாதிரி தான் இருக்குது. கனடா கூட விடல. அலெக்ஸ் அதுதான் இந்த ஹைராணி வந்து எனக்கு வேணான்ட்டானே. டங்கி ப்ரோ டைரக்டர் வேணாம்னு சொன்னா இரானியா ப்ரொடியூசர் ரெட் சில்லி தானே. ப்ரொடியூசர் ரெட் சில்லி தானே. ஆமா ஆமா அவன்தான். அதான் ஏய் பாதி இல்லடா பாதிடா. இல்ல பாதி பாதிடா டேய் பாதி பாதிடா டேய் அப்படி இரானி பாதி இவன் பாதி. இல்ல அப்படி இருந்தா கூட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணலாமே. கனடாலாம் ரிலீஸ் பண்ணா இல்ல இது டேய் எதுக்குடா எதுக்கா டே பேன் இந்தியானா சவுத் இந்தியால எப்படிடா பாப்பாங்க இந்திய. டேய் இந்த படம் பேன் இந்தியாவா இருக்காதுடா, இருந்திருக்காதுடா. அதனால பண்ணாம இருப்பாங்கடா. எனக்கு தெரிஞ்சு இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த ரீமேக் ரைட்ஸ் யாராச்சும் வாங்குவாங்க அப்படின்றதுக்கோசரம் தான் அவன் பண்ணாம இருக்கான். அதுவும் இல்லாம டேய் இந்த படம் வந்து பேன் இந்தியாக்கு ஏத்த படமா இருக்காதுடா, அதனால அவன் ரிலீஸ் பண்ணல. கரெக்ட். அதுதான் அந்த கண்டென்ட் அதுக்கு டிமாண்டா இருக்கு. இல்ல போல. அப்ப சலார் என்னது சாவ வச்சு இதுக்கு ஆன்சரே நீயே சொல்லிருக்கிற. இல்ல அப்ப புஷ்பா மட்டும் என்னது எல்லாம் ஒரு ரீஜனல்ல எடுத்துன்னு போயிட்டு தான் பெருசா பண்றானுங்க. நினைச்சா டப் பண்ணா பண்ணிருக்கலாம். அப்ப லியோ மட்டும் என்னது டப் பண்ணா பண்ணிருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல மேபி அவரு ரெண்டு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. தளபதியை போயிட்டு நீங்க ஒரு பைலிங்குவல் மட்டும் பண்ணுங்க, ஹிந்தில ரிலீஸ் பண்ணாம பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாரு. இனிமேட்டு எல்லாம் பேன் இந்தியா தான். ப்ரோ அப்ப வந்து KGF சலார் லிங்க் ஆகுதா இல்லையா? இல்ல சார் இல்ல ப்ரோ லிங்க் ஆகுதுன்றாங்க ப்ரோ. நீங்க வேற ஏதோ நேத்து கூட சொல்லிட்டான்பா. நேத்து கூட சொன்னான் இருக்கான்னு கேட்டதுக்கு இல்ல இது வந்துட்டு சலா ஏதாவது KGF-க்கு முன்னாடி நடக்கிற பீரியட் மாதிரி தான் இருக்குமே தவிர சலா தான் KGF கூட கம்பேர்லாம் இருக்காது. அது சும்மா இந்த யாஷ் வரான் இது அதெல்லாம் கிடையாது. இருக்கான் அப்படின்னா இது வந்து KGF கூட வராதுங்க. இது தனி வராது. அந்த பாட்டுல பார்த்தாலே தெரியுது வேற மாதிரி தான் காட்டுறாங்க. இதெல்லாம் டோட்டலா டிஃபரெண்டா இருக்குடா. எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பாட்டு. ஒரு நிமிஷம் விக்னேஷ் ப்ரோ, நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்களா அந்த பாட்டு ரிலீஸ் ஆனப்ப நிறைய பேர் புடியலன்னானுங்க. இப்ப எல்லாருக்குமே அந்த பாட்டு பிடிச்சி வாட்ஸ்அப்ல இருந்து இந்த சூப்பரா இருக்குடா. அது அன்னைக்கே நல்லதா நான் MP3ல டவுன்லோட் பண்ணேன். நான் ஜாக் எல்லாம் அப்படி கடிச்சான் நல்லா இல்லன்ட்டு. இன்னுமே நல்லா இல்லன்னு சரி ஜாக் இல்லப்பா ஒரு நிமிஷம். ஜாக் சலார் யாரு படம்? சரி இன்னைக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் மேரேஜுக்கு தலைவர் போயிருந்தாரு போல, பாத்தீங்களா? இல்ல ப்ரோ அது இருக்கட்டும். இல்ல ஆத்விக் ரவிச்சந்திரனும் கூட அஜித்தும் வந்துட்டு படம் பண்றாங்க. அது வருது சொல்லிருந்தாங்க. இந்த அஜித் ஆஃப்லைன் மாஃபியா ஒரு வீடியோ போட்டிருந்தா செமையா இருந்துச்சுடா. இந்த போட்டோ எடுக்கிற மாதிரி. இல்ல அங்க பாரு தட்டுல தேங்காய் வச்சு கொடுப்பாங்க. ஆனா தேங்காவே தட்டு கொடுக்குற மாதிரி. அவன் எது பண்ணாலும் சிறப்பா தான் இருக்கு. அலெக்ஸ் ப்ரோ அதை விட ஸ்பெஷலா ஒரு போட்டோ இருக்கு, புக் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அதை அனுப்பிச்சு விடுறேன் பண்ணுங்களேன். செம்மையா இருந்தது. அது மட்டும் பாருங்க, விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. அப்புறம் ஜாக்கி வரட்டும் வரட்டும். கோட் ஷூட் எல்லாம் போட்டு இப்போ ஒரு போட்டோ வந்துச்சு. அந்த லுக்ல தான் படத்திலே இருப்பானா. இப்பதான் உங்களுக்கு தெரியுமா? நம்ம தலைவர் ஐநா ஓகுது. புரியல பொசிஷனா வச்சிருக்கானுங்க. பாய்ஸ் பொசிஷன் நீங்க பாக்கலையா? அது எப்படியே வந்தது ப்ரோ. இல்ல இது ரிலீஸ் டைம் அன்னைக்கே பார்த்தேன். இது என்ன போட்டுருந்தானுங்கன்னா ஒரு நிமிஷம் யார் மைக்குது இல்ல எல்லாரும் வந்துட்டு கம்பாரிசன் பண்ணிருந்தானுங்க. லியோவா இல்ல ஜெயிலரா பண்ணிருந்தா ஒருத்தன் டென்ஷன் ஆயிட்டு இருந்தா பண்ணா சுப்பிரமணிய போதண்டா ஒண்ணு சூத்தடிக்கன்னு போட்டு இந்த ட்ரிப்லெட் போட்டுருந்தான். சரி இதெல்லாம் ஓகே. நடுவுல இது பாத்தியா எலும்பனுங்க நைஸா உப்பு போட வரானுங்க. அதாவது வாருங்க நம்மளுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாங்க. செருப்பு தடி நான் அதான் ரிலீஸ் டேட் நெருங்குது இல்ல, அப்ப உப்பு பாக்கெட் வரும் நிறைய வரும்.
அந்த படத்துக்கு ஹைப் இல்ல, பஸ் அதான் இல்ல, இல்லடா, படம்லாம் இல்ல படமா இருக்கும் போல இருக்கு. அப்ப ஜாக் வந்து பேசுவான், எலும்புல உன்னை யாரும் தொடக்கூடாது, இந்த சலார்ல சொல்லுவானே, உன்னை யாரும் தொடக்கூடாது. தளபதிக்கு இன்ஸ்டால வந்து 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டு ஆமா இருக்காங்க. ஆமா, வெறும் 12 கைண்ட்லி ரிக்வெஸ்ட் அப்படின்னு போல கைண்ட்லி ரிக்வெஸ்ட் டோன்ட் டச் எலும்பாங்ஸ். சரி பாப்போம். இன்னும் 7 நாள்ல ரிலீஸா சலார்? 6 நாளா? ஒரு நாள் வந்துச்சு. 5 நாள்ல டங்கி வருதுடா. என்னடா இது? அது எதுவும் ப்ரோமோட் பண்ற மாதிரி தெரியல. இவனுங்க தான் வந்துட்டு ஏதோ ஹெலிகாப்டர் எல்லாம் பண்றானுங்க. அது அவ்வளவுதான் முடிஞ்சு. லியோக்கே டஃப் கொடுப்பானுங்க. என்னெல்லாம் நடக்குதுன்னு பாக்கலாம். எனக்கு ஒரு புரியலடா. ஆனா இல்ல ஹரி சைடு சாகல அச்ச பத்தியா சவுண்ட் ஸ்கிரீன் அவனை விடவே மாட்டேங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு திட்டுங்க. சொல்ல போது படம் இல்ல விக்னேஷ் ப்ரோ, படம் வர்றதுக்கு முன்னாடி நீங்களே திட்டுவீங்க பாருங்க, அந்த அளவுக்கு கொண்டு போயிருவான். இல்ல ஹரி, சின்ன படம் எல்லாம் நல்லா பண்றோம். ஏன்பா அது சின்ன படம் இருக்கு? சரி ஓகே. எப்படி இப்போதைக்கு சின்ன படம் தானே அது. கேக்குதா விக்னேஷ் ப்ரோ? இப்ப கோஸ்ட் வருதா பாருங்க. பச்சை குத்து போல வந்துச்சா கோஸ்ட்? அதெல்லாம் குத்தி இருப்பாரு நினைக்கிறேன். அலெக்ஸ் ப்ரோ, கில்லி ரீ-ரிலீஸ் இருக்குல்ல, அது எப்போ ப்ரோ? கில்லி ரீ-ரிலீஸ் ரீ-ரிலீஸ் பர்த்டேவா? தளபதி பர்த்டேக்கு ஒரு நாள் இல்ல, ஒரு நாளைக்கு அந்த மாதிரி போட்டிருக்காங்களே, அதெல்லாம் பண்ணிருக்காங்க. இல்ல கில்லில போட்டது இல்லையடா போட்டிருக்காங்க, யாரு இல்லன்னா. ஆனா படம் வந்துட்டு கேரளால தான்டா போட்டிருக்கானுங்க, தமிழ்நாட்டுல போடலடா. போட்டிருக்காங்கடா, ஆனா இங்கேயா எங்கன்னு தெரியல. ஆனா மேட்டர் என்னன்னா ரீ-ரிலீஸ் பண்ணல இது வரைக்கும். அவர் பர்த்டேக்குலாம் பண்ணாங்கன்னா பிளாஸ்டா இருக்கும். மாஸ்டர் பண்ணாங்க, மெர்சல் பண்ணாங்க, திருப்பாச்சி பண்ணாங்க, அதெல்லாம் பண்ணானுங்கடா. பழைய படம் ரீமாஸ்டர் பண்ணி பண்ணடா. ஆனா ஞாபகம் இருக்குது. கில்லி கேரளால பண்ணானுங்க, அவ்வளவுதான். உண்டாமா எலான் மஸ்க் வேறதான் படம் இருந்துச்சா ரிலீஸ் ஆனது? மீண்டும் தெரியாதீங்கள் 4K கில்லி. டீமாண்ட் காலனி செகண்ட் பார்ட் டிபிஎஸ் நடிக்கிறாங்க போல ப்ரோ. அது ஆமா, அது நாளைக்கு ட்ரைலரா? வரட்டும். அதுவும் நல்லா இருக்கும்டா. இல்லடா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, டிமாண்டி காலனி கிளைமாக்ஸ்ல எல்லாருமே செத்துருவாங்க, அப்புறம் எதுக்கு பார்ட் 2? இவன் வேற கோப்ரா கண்டினியூஷனா இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டினியூஷன் இல்லனா அது தேவையில்லாம எடுக்கிறதுன்னு அர்த்தம் என்ன கேட்டா. சும்மா பேருக்கு மட்டும் இருக்காதுடா. ஆனா கோப்ராக்கு அடுத்து வரான் பாப்போம். ஒன்னு தெரியுமா, ஆழ்வார்பேட்டையில இருக்கிற அந்த டிமாண்டி காலனி வீடு இதுல ஷூட் பண்ணாங்களே, அந்த வீடு இப்ப கிடையாது. வீடு இடிச்சிட்டாங்க எப்பயோ தெரியும். ஆழ்வார்பேட்டையில மேட்டர் என்னன்னா, இப்ப அந்த இல்லடா, அந்த வீடும் கிடையாது. அந்த படத்துல எல்லாரும் இறந்துட்டாங்க. அப்புறம் என்ன பண்ண போறான் பார்ட் 2ல? சரி சும்மாடா, ஏதோ ஸ்கிரிப்ட் வச்சிருப்பான் பேய் படம். அது இந்த டைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். டிமாண்டி காஞ்சனா சீரிஸ் வந்துச்சு இல்லையா, எல்லா லிங்க் இல்ல சீரிஸ் டேய் சாமி ஸ்கொயர் மாதிரி பண்ற போறீங்களா? ஐயோ, தாய் வயித்துல போறதுல பாரி எல்லாம் இல்ல, அதேதான். பேய் வயித்துல போறது. நல்ல டைரக்டர் தான்டா அவன். இல்ல ஆனா அந்த காஞ்சனா 3க்கு பிளிப் ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்கான் பாடுறா சாமி. ஹீரோயின் இது விக்ரமன், இது படம் வீடு கிடையாது, காம கூடாரம். உண்மையில 3 ஹீரோயின் வச்சு கூத்தடிக்குது. ஹைலைட் என்னன்னா 4வது வெள்ளக்காரி. காஞ்சனா 3ல போர்டா படம் எல்லாம். ஆனா இல்லடா, எனக்கு 2 பிடிச்சிருந்துச்சு. காஞ்சனா 2 நல்லா இருந்துச்சு. 3 தான் லூஸ் மாதிரி இருக்கு. 2 வந்து நித்யா மேனன் வந்து ஆமா அது 2 நல்லா தந்தான், அதெல்லாம் ஓகே. 3 தான் பைத்தியம் மாதிரி. காஞ்சனா 1 அது அது இந்தியா லெவல்ல ஹிட். எனக்கு காஞ்சனா 1ஓட எனக்கு முனி தான்டா ரொம்ப முனி எல்லாருக்கும் முனியால தான் காஞ்சனா வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நல்லா இருக்கும்.
ஆனா கலர் கொடுத்து அருந்ததி பார்த்தனப்பா கலர் வீட்டுல உட்காந்து. டேய் ஆனா ஃபர்ஸ்ட் அந்த படம் பார்த்தாலே எனக்கு வந்து மூடு அருந்ததி எல்லாம் காஞ்சனாக்கா. இல்ல ஃபர்ஸ்ட் பாக்கும்போது அந்த சரத்குமார் அந்த லேடி அந்த இதுல ஓடியாருவான் தெரியுமா பயந்துட்டான் பாத்துட்டு. ரம்மி நாயகன் ஒரு ரம்மி நாயகனா இல்ல இல்ல ப்ரோ விக்னேஷ் ப்ரோ ஹைலைட் என்ன தெரியுமா, அந்த பேரு வாரிசு ரிலீஸ் மூலயே வந்துச்சு. எனக்கு வேற கை நம்ம இது போட்டானா ஒரு தப்பாயிடுமே பயந்துட்டேன்டா அப்பா நானு அதை பாத்துட்டு. ஆனா இல்ல அதான் காஞ்சனா ஒன்லாம் சூப்பர் தான். நம்ம ஆக்டிங் அதுல அவன் ப்ரோ அவனுக்கு சமாதி கட்டுற வரைக்கும் நீங்க ஆதி விட மாட்டீங்க. இல்ல இல்ல ஆதியோட லவ்வர் கூட இவ்வளவு கூப்பிட்டுருக்க மாட்டாது ஆதி பேரை. சரி சரி சும்மா ஒரு கேள்வி கேக்குறேன். தளபதி படம் ரீ ரிலீஸ் பண்ணோம்னா என்ன படம்? ஆனஸ்டா சொல்லணும். கில்லி தான். வேற அதுக்கு தான்டா வெயிட் பண்ணு. ஆனா எல்லாரும் கில்லி தான்டா. கில்லி தான்டா 100%. இல்லனா திருமலா பண்ணலாம். கில்லி வந்தா நான் கண்டிப்பா 2 வாட்டியாச்சும் கில்லி ஒருத்தரா சத்தியமா. ஏன்னா இதுக்கப்புறம் அது பண்ணுவானான்னு கூட தெரியல. எப்படியாச்சும் இல்லடா கில்லி இல்ல. இப்ப எனக்கு தெரிஞ்சு 2004 நம்மளாம் டவுசர் கூட இல்ல, டைப்பர் போட்டு அண்ணனுக்கு சச்சின் போட்டா ரொமான்டிக் மூடுக்கு போயிடுவேன். உன் இஷ்ட புண்டைகெல்லாம் பண்ண முடியாது லவாடி கபால் கமால கில்லி தான் வேணும். யூடியூப்ல பாரு. என்னடா சச்சின் வேணாமா? ஃபர்ஸ்ட் மாஸ் அப்புறம் தான் லவ். மாஸ் வேணும். கில்லிடா கில்லி அந்த மாதிரி ப்ரோ. இல்லனா ஒரு மாதிரி டெஸ்ட் குடுக்குற மாதிரி ரொமான்ஸ் மூவி ரிலீஸ் திருமண போட்டா நல்லா இருக்கும். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 3 படத்துல என்ன இருக்குதுன்னு ரீ ரிலீஸ் எல்லாம். ஆனா இல்ல வாரணமாரி இல்ல வாரணமாரி ரிலீஸ் டைம்ல ஹிட் தானே. ஹிட்டா இல்ல ஹிட் தான். ஹிட் தான். அதெல்லாம் ஹிட் தான். அலெக்ஸ் ப்ரோ கமலா சினிமாஸ் வாரணமாரி ரிலீஸ் பண்றான். இப்போ நான் மட்டும் தெலுங்குல சொல்லுங்கறேன். இல்ல அது என்ன மேட்டர்னா அப்ப நல்லா ஓடின படத்தை இப்ப ஃபிளாப் ஆகுறானு எடுத்து எதுக்குடா கமலா சினிமாஸ் தான் ஸ்டார்ட் பண்றாங்க? இல்ல கமலால நல்லா சம்பாரிச்சிட்டானுங்க அவனுங்க. இல்ல வேட்டையாடு விளையாடுல ஸ்டார்ட் பண்ணான் ப்ரோ. நல்லா பிசினஸ் தெரிஞ்சிருச்சு. ரீ ரிலீஸ் பண்ணா நல்லா ஆகுதுன்ட்டு டிக்கெட் 50 ரூபா தான் விக்கிறான் டிக்கெட் ரேட்டு. கில்லி வரும்போது தெரியும்டா எல்லா. இல்ல ஷியாம் இந்த ரீல் போட்டிலாம் பாத்தீங்கன்னா இது ஒட்டனை பிடிக்குது பூச்சி எடுதுன்னு சொல்லிட்டு இவனை ஏதாவது ஓட்டுறான்லா. இந்த கமலா தான் ஸ்டார்ட் பண்றான் எல்லாத்தையும். இப்ப அதுதான்டா ஃபர்ஸ்ட் இந்த வேட்டையாடு விளையாடு ரீ ரிலீஸ் பண்ணான்டா. வேற லெவல் ரெஸ்பான்ஸ் செம்மையா வந்த உடனே ஒவ்வொன்னா ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனை பார்த்து எல்லா தியேட்டரும் ரிலீஸ் பண்றானுங்க. இவன் கமலா தியேட்டர் என்ன பண்றான், டிக்கெட் ரேட் 50 ரூபா வச்சிடறான். 49 ரூபா 59 ரூபான்ட்டு. ஆமா ப்ரோ இங்க திருச்சியிலே போட ஆரம்பிச்சிட்டாங்க 3 படத்தலாம். ஆமா போடா ரிலீஸ் பண்ணடா. ஆழ்வார் இல்ல சத்தியமா ஒரு டைம் மட்டும் ரோஹினில ஆழ்வார் போட்டானுங்க. வேணா கூகுள்ல போட்டு ஒருத்தன் கூட போல ஆழ்வார் போட்டானுங்களா ரோஹினில? அந்த ஆழ்வார் படமா? தெரியுமா இன்ட்ரோல் டயலாக். எனக்கு தெரிஞ்சு 3 பார்க்கறதுனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு எழுந்து வந்துருவான்னு நினைக்கிறேன். இல்ல ஜாக்கி ஒரு வீடியோ போட்டோம் பாத்தியா? 3 படம் கிளைமாக்ஸ் பார்த்து சிரிச்சுக்கிறானுங்க. அத்துக்கடா ஒண்ணும் இல்ல இந்த இன்ஸ்டால ஸ்டோரி போடுறதுக்கு ரீல்ஸ் போடுறதுக்கு தான் அந்த படம். அனிருத் இல்லனா 3 ஊம்பிட்டு தான் போயிருக்கு. சாங்ஸ் பிடிக்கும். அனிருத் 3 ஊம்பிட்டு தான் போயிருக்கு அனிருத். இல்ல அது அப்பவே பிருத்திவிராஜ் இருக்கான்ல அலெக்ஸ், அவன் சொல்லிருக்கானா சலார் பிட் லைக் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி இருக்குமாடா. அட போடா ஏன் இந்த பில்ட் அப்லாம்? ஏய் அழுகாத ஜாக் ஒரு நிமிஷம் இரு. எவ்வா டேய் பில்ட் அப் முடியலடா. என்ன சாம் ஒரு 8 படம் வருமா அப்போ? சரி பாட்டு புரியலன்னு தானே சொல்றேன். ஆனா ஜாக் பாத்தியா? இல்ல மச்சான் ஜாக் எது புரியலன்னு சொல்றானோ பிளாக் பஸ்டர் ஆகுதுல. ஏய் நல்லா இருந்துச்சு அவனுக்கு பாட்டு. சூப்பரா இருந்துச்சு. ஆமா சூப்பர்லாம் சொல்ல முடியாது. நல்லா இருந்துச்சு. சூப்பராவே இருந்துச்சு. என்ன பாட்டுலாம் சொல்ல முடியாது. எக்ஸலென்ட் பாட்டு. இல்ல ஒரே நிமிஷம் ஜாக் அந்த பாட்டு எப்படி ஆரம்பிக்கும்? நான் கேட்கல இப்ப எப்படி ஆரம்பிக்கும்? எப்படிலாம் நான் ஒரு வாட்டி தான் கேட்டேன். ஒரு வாட்டி கூட கேட்டேன். நானே 2 வாட்டி எடிட்ட காப்பி பண்ணி போட்டிருக்கேன். எந்த கூட போயிலடா.
நான் ஹோம் தியேட்டர்ல வச்சு கேட்டேன்டா ஒரு ஹோம் தியேட்டர்ல ஒண்ணுமே இல்லடா கேட்டவனுக்கு வேஸ்டா. லிரிக் தெரியாது. ஒண்ணுமே இல்ல உம்மால. bro. பெரிய அவன் கேட்கவே இல்ல என்ன அலெக்ஸ். ஏய் இந்த மியூசிக்கும் லிரிக்ஸ்க்கும் செட்டே ஆகலடா என்னடா. அதான் இல்லடா லிரிக்ஸ் செட் இல்ல ஆகலையா? ஒரு நிமிஷம் இல்ல ஆமா மச்சான் இரு நீ இல்ல சத்தியமா மச்சான் பாக்கல. இரு கீழே இருக்கிறவங்க யாரும் டென்ஷன் ஆகலாம். மேட்டர் என்னன்னா இவன் இந்த மாதிரி பாட்டு கேக்குறான். வராரு வராரு யாரு வராரு இவன் தலப்பா அலெக்ஸ் கட்டி இந்த தாத்தா இதுலயே வராரு. டேய் தெரியுதுடா பாட்டு எப்பா கேக்கலடா டேய் ஜாக்கு. கேஜிஎஃப்ல அந்த பாட்டு மாதிரி தான்டா இருக்கு இதுவும். அதான்டா நல்லா லிரிக்ஸ் தானே நீ அந்த இருக்குது. அம்மா கேக்கல. அந்த அதுவும் அம்மா நல்லா இருக்குது அந்த இதுவும் நல்லா அம்மா இருக்குது. சாங். ஏய் அதே லிரிக்ஸ் மாதிரி நீ இருக்கிறதுனால எனக்கு கேக்கல. ஃபீலே ஆகலடா ஒரே மாதிரி இருக்கிறதுனால. அழுகு. வேணும்னா வப்பாட்டிக்கு ஒரு பாட்டு போட்ட உண்டு ஓட்ட அதுக்குள்ள ஃப்ரெண்டுக்கு பாட்டு போட்டா அதுக்குள்ள கத்துக்குது. யூடியூப்ல பாத்துறியா? கேஜிஎஃப் சொன்னியா? ஓகே மாசா இருந்துச்சு. ஏய் கேஜிஎஃப் அம்மா சொன்னியா சாங் நல்லா புரியல. இருந்துச்சா ஜாக்கு? மாசா இருந்துச்சு. அவங்க அம்மா அந்த அம்மா சாங் பாடும்போது நல்லா இருந்துச்சு. இது சரி சரிடா வேலைக்கு சரிடா ஆகாது. ஏய் சரிடா இது விட்றா. வேலைக்கு ஆகாதுடா. ஏய் செல்ஃபிடா நல்லா சரி இருக்கு. இருக்கு இரு நல்லா இருக்கு எத்தனை அந்த பேருக்கு பாட்டு. ட்ரிபிள் ஆர்ல அந்த அந்த நட்பு பாட்டு பிடிக்கும்? இந்த எனக்கு எனக்கு பிடிக்கும். பிடிக்கும்பா. நல்லா இருக்கும். அதான் பாட்டாவும் இல்லடா எனக்கு பாட்டு பிடிக்கும். அவனுக்கு பேன் அண்ட் மெட்டீரியல கரெக்டா இறக்கி விட்டுறானுங்க. ஜாக்கே அது பிடிக்காதுல்ல உனக்கு? பிடிக்கல எங்களுக்கு தாத்தா பாட்டு தான் பிடிக்கும். நம்மால ஏய் நட்பு நட்பு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் சாங்னால உங்களுக்கு பிடிக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏய் நட்பு பாட்டு பிடிச்சதே இல்லையா ஒண்ணும் உனக்கு? இல்லடா. இப்ப ஜாக் அவன் தம்பி தான் லவ் பண்ணுவானே தவிர மத்த ஃப்ரெண்டா இது பண்ணலாம். எனக்கு அந்த படத்துல சொல்லிக்கிறேன். எல்லாரும் அவன் எனக்கு தம்பியை அந்த தான் லவ் பண்ணுவானுங்க. அந்த டான்ஸ் இந்த சாங் மட்டும் பிடிச்சது. வெள்ளைக்காரனுங்க எந்த ஆடுவானுங்க. சாங்? வெள்ளைக்காரனுங்க ஆடுவானுங்க. நாட்டு டேய் நாட்டுக்கு எழுதி தரேன் நாட்டு குத்துல அத பார்க்காம பக்கத்துல ஒரு வெள்ளக்காரி கை தட்டுனுக்குமே. கமான் கமான் வேற எந்த சாங்குமே நல்லா இல்லடா. இல்ல இல்ல ஏய் எல்லா அப்ப பாட்டும் ஜாக்கே தான். உன்கிட்ட இந்த மாதிரி கொஸ்டின் கேக்குறதே வேஸ்ட்டா. ஏய் எனக்கு அவன் எதுவுமே நல்லா தற்கூரிடா அவன்கிட்ட கேட்டுனுக்கிறிய நீ வேற. கேக்குறதே ப்ரோ நீ வேஸ்ட். எல்லாம் ஆனா அதுல நீங்க பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் ஸ்கோர்லாம் மொரட்டா இருக்கும். நீங்க சாரி எல்லாத்தையும் ஜாக். தின்னா நானடா நல்லா பண்றது. இருந்தா நல்லா Not இருக்கு going to ask அவ்வளவுதான். you any questions. You are அதுக்கு நீ தற்கொலை. எல்லாத்தையும் தின்ன முடியாது. இல்ல தின்னாத. சிக்கன் ஆனா மட்டன் இல்ல மச்சான் இல்ல இவங்கிட்ட ம். புடிச்சது என்ன தெரியுமா? எல்லாத்தையும் தின்ன வரேன்ட்டு ரஜினி தின்னோம். ரஜினியா? நானு ரஜினி டே மென்டலன். தென்னு யார பார்த்து ரஜினிங்கிற? இரு காவாலைக்கு யார் முட்டு கொடுக்கணும். காவால முட்டு காவாலைக்கு குத்தா? உப்பு போட்டியா இல்லையா? யாரு முட்டு குத்தா காவாலைக்கு? நீயா செருப்பால நானா? அடிப்பேன். காவால ஒழுங்கா வரும்போது பேசு. அச்சது யாரு? செருப்பால உன்ன அடிப்படானு. காவால வரும்போது அச்சது நீதான் யாரு? ஐயோ பயங்கரமா இருக்குன்னு சொல்லி இது நீதான் வரைக்கும் முட்டு இல்லடா. இது கொடுத்துருந்த. வரைக்கும் காவாலா பாட்டு நிறைய பேர் முட்டு கொடுப்பான். அதுல தமன்னா கூட ஒழுங்கா காட்டல. நான் தான்டா சொன்னது. சரி இதை விடு. உனக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? ஏதாவது ஒரு பாட்டு சொல்லலாம். தளபதி பாட்டு தவிர. எதுலன்னு சொல்றேன். எனக்கு சலார் பாட்டு பிடிக்கல. சிம்பிள். ஜாக் ப்ரோ ஐட்டம் சாங் அந்த குண்டூர் காரமும் பிடிக்கல. ஐட்டம் சாங் சிம்பிள். இல்ல எனக்கு கூட தான் உனக்கு பிடிக்கல. சிம்பிள் போதுமா? எனக்கு வந்து அவனுக்கு பிடிக்கல. சிம்பிள். அப்புறம் அண்ணா ஒத்துக்கணும். அப்புறம் வந்து முட்டு கொடுக்குற சூப்பரா இருக்குது ஜாக். எனக்கு பிடிக்கல. சூப்பரா இருந்துச்சு. அது ஆமா நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஆமாமா. ஆனா அந்த இது எடுத்து ஃபுல்லா இது போட ஆரம்பிச்சிட்டானுங்கடா டேய். ஜாக் ப்ரோ 2-3 வாட்டி கேளு ப்ரோ. நல்லா குண்டூர்காரன் பாட்டு யாருக்காவது பிடிச்சிருந்தா ப்ரோ? யாருக்குமே பிடிக்கல குண்டூர்காரன். படமே அது அந்த மாதிரி குண்டூர்காரன்ல சூப்பரா இருக்கும். ஏதாவது ரீ ரிலீஸ் படத்துக்கு போயிருக்கீங்களா? ஏதாவது திருப்பாச்சி போயிருக்கேன். எங்க ஊர்ல வைகுண்ட ஏகாதசில நிறைய படம் ஒரு நாள் போட்டது இல்ல. ரீ ரிலீஸ் கேக்குறேன். இல்லடா போல. சொல்லுங்க. நான் போயிருக்கேன். குண்டூருக்கு யாருக்கு எப்படிடா போக முடியும் அலெக்ஸ்? போனது இல்ல. ஆக்சுவலா துர்லோக இளமை தான் போட்டாங்க எங்க ஏரியால. அன்னைக்கு போலான்னு பார்த்தா மழை வந்துச்சு. எல்லாம் போயிருப்பேன். இவர் படம் விஜயண்ணா படம் ரிலீஸ் ஆனா கில்லி ரிலீஸ் பண்ணனும் ப்ரோ. அதுக்கு தான் நம்ம மாசா வெயிட் பண்ணுறோம். மத்தவங்க படத்துக்கு எதுக்கு போயிட்டு? அது போனா ஒர்த். ரிலீஸ் ஆனா போய் சரி ஜாக் சிந்து தமிழ் ரீ ரிலீஸ் பண்றாங்களா? போறியா? கில்லி விட போக்கிரி ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். போக்கிரி அது பர்த்டேக்கே போட்டுறாங்க. ஆனா கில்லி பர்த்டேக்கு கூட போட மாட்டாங்க. போக்கிரி வந்து டிசம்பர் இந்த மாசமே போட்டாங்களே. கமல தேட்டர்ல போக்கிரியும் போட்டானுங்களே. கமலா ரோஹினிலயும் போட்டாங்க. போய் பார்க்கலாம்ல ப்ரோ. மதுரை பாத்திருக்கீங்களா? மதுரை நல்லா இருக்கும். மதுரை டிவி எல்லாம் ஓகே. ரீ ரிலீஸ் அளவுலாம் இல்ல. நிறைய ஹிட் படம் இருக்கு. ஆனா ரீ ரிலீஸ் செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். ரீ ரிலீஸ்னா செலிப்ரேஷன் பயங்கரமா இருக்கும். கில்லி போக்கிரி ரீ ரிலீஸ் மெத்தடே எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1001 புதுப்பேட்டை மாதிரி அந்த டைம் ஃபிளாப் ஆயிட்டு நல்ல படத்தை மட்டும் தான் ரீ ரிலீஸ் பண்ணாங்க. கடைசியில அது பெருமைக்கு பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்பெல்லாம் இப்ப யார் வேணா பண்ணலாம் அப்படின்னு.
திருமலை கூட போடலாம், நல்லா இருக்கும். கில்லில ரிலீஸ் பண்ணாங்கன்னா எல்லாருமே பாப்பாங்கடா. திருப்பாச்சி ஃபேமிலியா எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட வருவாங்க. கில்லிலாம் மெகா பிளாக் பஸ்டர் புரியுது, ஆனா பண்றது எதுவும் தப்பு இல்லை. ஏன்னா இப்பயும் பாப்பானுங்களா ஆடியன்ஸ். சிவகாசியும் நல்லா இருக்கும். ஏன் ப்ரோ சலார் ஐட்டம்ஸ் அங்க இருக்குன்னு சொன்னாங்க, எதுவுமே இல்லையா அதுல? ஆனா வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன், தெரியல. இது ஏதோ ஒரு ஆடி இருக்கு, ஏதோ ஒரு ஆடி இருக்குன்னு சொன்னாங்க. இல்ல இதுல இல்ல நினைக்கிறேன். இல்ல கேஜிஎஃப் ஒன்ல ஒரு சாங் இருக்கும். ஏய் சுதியாத்த ஹீரோயின்ரா பரவாயில்லைங்க, ஹீரோயின்ரா இது. இல்ல கேஜிஎஃப் ஒன்ல ஐட்டம் சாங் இருக்கும், இதுல இருக்குமா தெரியல, பாப்போம். மினு சாவத்திரி ஆடி இருக்குன்னு சொன்னாங்க. யாருன்னு என்னடா ஆமா வந்து செட்ல இருக்கிற எல்லாரும் போட்டோ பெருமையா, அது போட்டோ எடுத்தா பெருமையா. ஆனா விக்னேஷ் ப்ரோ எனக்கு ஒரே ஒரு ஆசை ப்ரோ, கில்லி ரீலீஸ் பண்ணிட்டு 4K வெர்ஷன்ல எல்லாம் சேர்ந்து கூத்தடிக்கணும், அவனை விடவே கூடாது. ஏன்னா ஒரு சீனும் பக்கத்துல ஏதாவது ஒரு ஆமியை கூட்டுன்னு போய் உட்கார வச்சுக்கணும், பட்பிட்டு அடிக்கணும், கழுத்தா மட்டும் பார்த்தேன். ஏன்னா ஃப்ரெண்டுக்காரங்க பாரு அவ்வளவு வெறியமான கில்லிலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு தளபதி இல்ல, தளபதி 60 இல்ல, தளபதி 60 தளபதி 13 years of நயன்தாராவின் பில்லா சூத்தலவை இல்ல, தளபதி 67 படம் இல்ல, அந்த தளபதி 67 படத்துல ஃபர்ஸ்ட் பொசிஷன் கில்லி தான் வைப்பேன். என்னடா 67 படத்துல ஃபர்ஸ்ட் பொசிஷன் எந்த படம் வைப்பேன்னு கேட்டா நான் கில்லி தான் வைப்பேன். நிறைய லவ் படம் இது, ஆனா கில்லி எனக்கு எல்லாத்துலயும் பிடிச்சது. அப்புறம் தான் அது இதெல்லாம் போய் உனக்கு துருன்னு இருப்பாரு. காமெடி எல்லாம் ஆதிவாசி எல்லாம் ஆதிவாசி உனக்கு ஏமாந்து தருமா? இல்ல அது கிடையாது, அக்யூஸ்ட் எதிரில வச்சு நான் எங்களை விசாரிக்கிட்டு பேரு அப்பனை பார்த்து எனக்கு தெரிஞ்சு ஜி ஜனா பண்ணலாம்பா. ஜி ஜனா ப்ரோ கம்பீர் ப்ரோ கஸ்டடி ரிலீஸ் இல்ல யார் அது கஸ்டடி ரிலீஸ் பண்ண யாரா போட்டது, யாரு போட்டது, யார் அது, யாரு கார்த்தி இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் ஹரி, பஸ்ல நம்மளும் டிராவல் பண்றோம் வேண்டாம். அந்த படத்தை பாக்குற கஸ்டடி பாக்கலாம் ப்ரோ, நல்லா தான் இருக்கும். கார்த்தி கில்லி ரிலீஸ் அது ஸ்கண்டா பாடலாம், கில்லி ரிலீஸ் ஆன ஒரு நிமிஷம், கில்லி ரிலீஸ் ஆன 2வது வாரத்திலேயே ஜனான்னு ஒரு படம் வந்துச்சு. ஆனா அப்ப யாருக்கும் தெரியல, ஏன்னா படம் சக்சஸ்ஃபுல்லா வந்துச்சா. ஏன்னா இப்ப இல்லடா, அப்ப ரஜினி கமலுக்கு மட்டும் தான் அது டே 1 ஓப்பனிங் பெருசா இருக்கும், அது தெரியும் எல்லாருக்கும். அப்ப ஒரு வாரம் கழிச்சு தானே பிக்கப் ரொம்ப பலமா இருக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம். ஒரு வாரம் டர்கி பேன் இந்த மூவி ஊட்டி வரைக்கும் போற போகல ஸ்பேஸ் ரெக்கார்ட் பண்ணி டங்கிய டிரால் பண்றானுங்க, போட்டு போறானுங்க பேர் ஏதாவது. இல்ல ப்ரோ இப்போ இன்னைக்கான தெலுங்கு சைடுல பாத்தியா ஒரு பேஜ்ல போட்டிருந்தாங்க, டங்கி வந்து நல்லா இருக்காது அப்படின்னு. ஆமா ஆவரேஜ் போட்டான், அவன் நல்லா எல்லாம் போடல, ஆவரேஜ். ஆனா இண்டஸ்ட்ரி ப்ரோ பாருங்க, இண்டஸ்ட்ரி ஆகட்டும் முதல்ல. இண்டஸ்ட்ரி எல்லாம் வாய்ப்பு இல்லடா, எனக்கிட்ட பிளாக் பஸ்டர் ஆகும், இண்டஸ்ட்ரி எல்லாம் வாய்ப்பு இல்ல. ஏன் ப்ரோ 1000 கோடி எடுக்காத ப்ரோ, 1000 கோடி டேய் எப்பதான் மனசாட்சியே இல்லாம 1000 கோடி. ஒண்ணே ஒன்று ஒண்ணே ஒன்று சலார் 1000 அடிக்கணும்னா டங்கி வந்துட்டு நானே ஒரு மாதிரி இருக்கணும், கிளைமாக்ஸ் கும்பிட்டு போகணும், படமும் ரொம்ப மொக்கையா இருக்கணும். சீக்வலா இருந்தாலும் பரவாயில்ல, சலார் இப்பதான் ஃபர்ஸ்ட் பார்ட் இல்ல. டங்கி ரொம்ப கேவலமா இருந்தாலே ஒளிய சலார் வந்துட்டு 1000 கோடி அடிக்குமே தவிர. சரி அலெக்ஸ், சலார் ஓடிடுச்சுன்னா ஜாக் எப்படி முட்டு கொடுப்பான்? நடு ரோட்ல அம்மனை கட்டி அனிமல் பத்தல வர மாதிரி நடப்பான். எவ்வளவு பெட்டு கட்டுறேன் அவன் நடப்பான். நான் ஜாக்கே அப்ப டங்கி ஓடும் தானே சொல்றோம். ஆனா சலார் ஓடாதுன்றீங்க, ஆனா சலார் ஓடாதுன்றீங்க, நீ நடக்குவியா? ஏய் நாங்க வந்து டங்கி ஓடுன்னு சொல்றோம், நீ சலார் ஓடாதுன்ற. என்னடா ரெண்டு சைடு கோல் போடுறீங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லு. ரெண்டு ஓடாம இருக்குமா? ஓடுண்டா, ரெண்டுமே ஓடுண்டா, நாங்க ரெண்டுமே ஓடும் தான் சொல்றோம். இப்படி சொன்னா இருக்கட்டும். பொங்கலுக்கு போறப்போ பார்த்தா அந்த கமெண்ட்ல பார்த்தா சிரிப்பா இருக்குது. ஒரு படம் போஸ்ட் பண்ணிட்டாங்க கேஜிஆர், எலும்பனுக்கு எல்லாம் வந்துட்டு ஐலாண்ட் போஸ்ட் பண்ண எதுக்கு அவ்வளவு அவ்வளவு ஆனந்தம்.
ஆமா எலும்பனுங்க ரொம்ப ஏய் குஷி இல்லடா போல. ஐலாண்ட் போஸ்ட்போன் ஆச்சுன்னா அவன் நிம்மதியா வருவான்டா. ஏன் தெரியுமா? ரஜினி நிம்மதியா இருப்பானுங்க. பைத்தியக்காரன். கரெக்ட். அது இட்டும் ஆகாது தெரியும். லால் சலாம் ப்ரோ கேப்டன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா, நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. அது இன்சைட் ரிப்போர்ட் படி கேப்டன் மேல ஊத்தி கொள்றாங்க. நானே ஒரு மாதிரி தான் அதுவும். நீங்க பாருங்க. பிரியங்கா மோகன் வேற இருக்கு. கிஷோர் ப்ரோ வேலைச்சேரியில ஒரு பிஆர் நிப்பாருமான பொங்கலுக்கு லால் சலாம் டிக்கெட் போடுறா வானு நானும் பாத்துட்டு இருக்கேன். ஆனா நம்ம ஆள் படத்துக்கு போறதே பெரிய விஷயம். இதுல ரஜினி படத்துக்குலாம் ஒரு ஆளு புண்ட படத்துக்கு வேற பாரு. கடைசியா இல்ல கடைசியா மெண்டலம் படத்துக்கு எல்லாம் எது தியேட்டர் போனீங்க? ஒரு மெண்டலம் படம் அந்த மாதிரி. எந்திரன் ஃபர்ஸ்ட் பார்ட். எந்திரனா? எந்திரனா எல்லாம் ஓவர். சும்மா நோண்ட கூடாது ப்ரோ. சந்திரமுகி போன ப்ரோ. ஏய் நான் ஜெயிலர்ரா. ஒத்தடா முத்து போனடா. மாமனார் மோசமான லிங்கா போனா. லிங்காவா? ஒரு நிமிஷம் அலெக்ஸ், மாமனார் ரஜினி ஃபேனு. உங்க மாமனாரா? போடு. இல்ல வீட்டுல யோசிச்சு பாரு, ரிமோட் எத்தனை வானது. ஆனா இன்னமும் லிங்காக்கு முட்டு கொடுப்பானுங்களா? அந்த இயர் அதிக கலெக்ஷன். போறப்பெல்லாம் ஜெயிலர் படம் தான் போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாப்ல. ஜாகே ஒருவேளை உன் மாமனார் அஜித் ஃபேனா என்னடா பண்ணுவேன் ஃபியூச்சர்ல? அஜித் ஃபேனா? ஜாக்கு ப்ரோ நீ போறப்பல வேதல இல்லடா நார கூட உட்கார்ந்து வெயிட் பண்ணுவான்டா. அது கிடையாதுடா. நீ கல்யாணம் ஆயிட்டு உன் பொண்டாட்டி கூட வீட்டுல இருக்க. மாமனார் உன் வீட்டுக்கு வராரு. டிவில ஜேடில வேதாளம் படம் போடுறாங்க. உன் மாமனார் உட்காந்து ஃபயர் ஓட்டுனாரு. ஆனா உனக்கு சிரிப்பா வருது. நீ சிரிச்சிடுற. என்ன பண்ணுவ? சிரிப்பியா மாட்டியா? டீ கடை சீன்ல கண்டிப்பா மாமனாருக்கு உனக்கு சண்டை வந்துருண்டா. அப்புறம் நீ ஃபயர் ஒண்ணும் புரியுதா? ஃபயர் உடைய மாட்டியா? பரவாயில்லடா. அஜித்த கலாய்க்கிறதுனா முக்கியம். போய் நேரம் பொண்டாட்டிய பத்தி தெரிக்க விடலாம். கிஷோர் ப்ரோ நீ என்ன பண்ணுவ? சைலண்டா இருப்பல. இல்ல எனக்கு ஜெயிலர் படம் பிடிச்சிருந்தது, பார்க்கலாம். ஓ பிடிச்சிருந்தா? ரைட். மாமனாருக்காக சொல்றாரு. நாத்த பிடிச்சது அந்த படத்துல. பாத்தியா? டேய் மாமனாருக்காக சொல்றாரு. மண்ணு மாதிரி இருக்கும் ப்ரோ. ஆனா கிஷோர் ப்ரோ இல்ல சோகம் இல்ல. இதுல சோகம் என்ன தெரியுமா? உங்களுக்கு பிடிச்சிது. ஆனா ரஜினி கேட்டா அது ஒரு ஆவரேஜ் புண்ண படங்க. அனிருத்த காப்பாத்து சொல்றான். ஜாக் ப்ரோ இத சொல்லுங்க. சரி மஹாமூத் அஜித் ஃபேனா சிரிப்பீங்க. பொண்டாட்டி சூர்யா ஃபேனா என்ன செய்வீங்க? சூர்யா ஃபேனா உள்ள ஃபேனா மட்டும் இருக்க கூடாது. குள்ள இல்ல உனக்கு வர போறது குள்ளச்சி. மடியில வச்சு கிஸ் அடி. இல்ல இல்லச்சியா எப்படி எல்லாம் எனக்கு சிங்க் ஆவற மாதிரி சூர்யா ஃபேன் தான். ஓ உங்களால சூர்யா ஃபேனா? ஏய் அலெக்ஸ் சும்மா இருக்க மாட்டே. இது பரவாயில்லடா. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப பிடிச்ச பொண்ணு வந்துட்டு ரஹ்மான் மியூசிக். எனக்கு வந்துட்டு அனிருத். ஒரு டைம் சண்டே ஆயிடுச்சு. நான் கேட்டு விட்டேன். நான் பெரியவா யாரா மயிர போட்டாங்க. அனிருத் யாருன்னு தெரியுமான்னு கேட்டு விட்டேன். டென்ஷன் ஆயிடுச்சு. ஆனா அந்த டைம்ல அனிருத் தான் இட்டு. பிஎஸும் வரல எதுவுமே. குட்டி குஞ்சான் ஏன் ரஹ்மான்லாம் கலாய்ச்சிட்டு ரஹ்மான் அப்பாடா. இப்ப என்ன ரஹ்மானா? என்ன இது? இப்ப ரஹ்மான் தலைவன் கெத்துதான்டா. இல்ல இது இல்ல இதுக்கெல்லாம் காரணம் இல்ல ப்ரோ. இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? அந்த வேட்டையில ஒரு ப்ரோமோ அந்த சூத்து இருந்திருக்கலாம். இல்ல ப்ரோ நான் இல்ல கண்ணு தெரியாதா? இந்தியன் 2K நான் கல்லு மாதிரி நின்னு ப்ரோ. பரவாயில்ல ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கேன். கண்ணு தெரியாதா ப்ரோ உனக்கு? குருடன் அதுல குருடன் நடிச்சிருக்கான் போல இருக்குது. வெல்டிங் வைக்கிறோம் ப்ரோ. வெல்டிங் வைக்கிறோம். கிளாஸ் அப்படிதான் இருக்கும். ஒரு டயலாக் எனக்கு ரொம்ப இந்த கோணாவாயை மட்டும் விட மாட்டேங்கிறான். அந்த கோணாவாயை வச்சுக்கிட்டே பேசுறான். போய் வச்சா நினைக்கிறீங்க நீங்க? சொல்லு 100% ஃபிளாப். அந்த படம் 100% ஃபிளாப். அலெக்ஸ் மாமனார் வந்து ரஜினி பிளஸ் விஜய் ரெண்டுமே பிடிக்கும். ஓ இது புது டிஃபரண்ட் ஆகுது. இது அலெக்ஸ் ப்ரோ சொன்ன மாதிரியா இருக்கு. ஏய் என்னடா என்ன கோத்து விடுறீங்க? என்ன பாண்டிங் போட்டாங்களா?
லியோ படத்துக்கு கூப்பிட்டு இருந்தாரு, எனக்கு கூட போறதுக்கு டைம் இல்ல, கூப்பிட்டு இருந்தாரு லியோ இல்ல ப்ரோ, இப்ப படத்துக்கு. இல்ல எனக்கு கேட்டா என்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஒப்பீனியன் இருக்கும், எவனும் சொல்ல மாட்டான். கேட்டு இருக்கலாம், கேட்டு தாண்டி உண்மையை சொல்றதுதான். இப்ப தீனா எனக்கு பிடிக்கும், பில்லா பிடிக்கும், இதெல்லாம் அப்ப அஜித் ஒரு லூஸ் கூத் தான், சில நல்ல படம் கொடுத்துருப்பான் முன்னாடி. ஆனா காதல் மன்னன் மயிறு மன்னன் சொல்லிட்டு தளபதி அடிச்சனால்தான் அதையும் சொல்லி தூக்கி போட்டு அஜித் போயிருது. படத்துல நான் தியேட்டர்ல பார்த்த கடைசி படம் எதுன்னா வீரன் தான். வீரா நான் எந்த படமும் அஜித் படம் ஒண்ணு கூட தேட்டர் பார்த்தது இல்ல ப்ரோ, நான் பொய் சொல்லல, சத்தியமா சொல்றேன். நானும் போனதே இல்ல ப்ரோ வாழ்க்கையில அஜித் படத்துக்கு. ரஜினி படம் வந்துட்டு இந்த தர்பார் பார்த்தா, அதுவும் என்ன புண்டைக்கு போன நினைச்சா அது சத்தியம் தேட்டர். நான் வலிமை பாருண்டா. ஊம்போரே ஊம்பு ப்ரோ நான் கடைசியா துணிவு பார்த்தேன் ப்ரோ, துணிவோட போனேன். அதான்டா கடைசி படம். கிளாஸ்ல கூட வருதுன்னா இல்ல, ஒரு கிளாஸ்ல கூட வருதுன்னா KGF 2 பார்க்கல. அந்த அது ஒரு எண்ணம் என்னன்னு தெரியல, அது கேவலமான என் லைஃப்ல ஒரு 10 GB வேஸ்ட் பண்ணிருப்பேன். எதுக்கு தெரியுமா? வலிமை படத்தை டவுன்லோட் பண்ணிட்டு நானும் ஒரு 4 தடவை டவுன்லோட் பண்ணேன். என்னால அந்த பிரிட்ஜின் தாண்டி தூங்காம பார்க்க முடியல. அந்த பிரிட்ஜின் வரப்பெல்லாம் தூங்கிடுறேன். தண்டமா டெலிட் பண்ணிருப்பேன் படத்தை. ப்ரோ என் ஃப்ரெண்ட் வந்து விஜய் ஃபேனு, ஆனா அவன் வந்து வலிமை பிளாக்ல 400 ரூபா கொடுத்து போயிருக்கான். யாரா நீங்க? இல்ல எனக்கு புரியல. அவன் விஜய் ஃபேனா? இல்ல எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு தெரிஞ்சு மனம் வந்து இல்ல கூட யாராவது போனாங்களா, சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஏதாவது? ஆமா ப்ரோ, இப்ப டிக்கெட் கிடைக்கல. இல்ல இப்ப கூட ஆள் போச்சுன்னா இல்ல, கூட ஏதாவது ஆள் இருந்துச்சுன்னு நம்ம படமா பார்க்க போறோம் அப்படின்ட்டு பிளாக்ல வாங்கிட்டு போயிடுவானுங்க, அது வேற விஷயம். அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இல்ல. உனக்கு தெரியும்ல அலெக்ஸ், நான் துணிவே தேட்டர் தான் பார்த்தேன். ஏன்னா இவனுக்கு எல்லாருமே பார்த்தேன்னா வாரிசோட நல்லா இருக்கு, வாரிசோட இதா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக தான் நான் போனேன். ஏன்னா பயங்கரமான இல்ல துணி பயங்கரமான கண்டென்ட், ஆனா வந்து சொதப்பிட்டானுங்க ஸ்கிரீன் பிளே. இல்ல அது என்ன கண்டென்ட்னு சொன்னா கொஞ்சம் நாமளே தெரிஞ்சுப்போம்ல. என்ன கண்டென்ட்? ஒரு என்ன கண்டென்ட் ப்ரோ எனக்கு தெரியல. தப்பு தப்பா வச்சிருப்பானுங்க. கலைஞர் டிவில இது போட்டானே, தீபாவளிக்கு போட்டான். நான் ஒரு 2-3 சீன் தான் பார்த்தேன். என்ன கர்மண்டா இது, இதெல்லாம் ஒரு படம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அது ஒண்ணும் இல்ல, அவன் எங்க தெரியுமா மாஸ் காட்டினா, விஜயோட கிளாஸ் சொல்றியா, அப்ப விஜயோட நல்லா டான்ஸ் ஆடணும், மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டு அங்க ரெஃபரன்ஸ். மைக்கேல் ஜாக்சன் இல்ல இப்ப நான் இல்ல நம்பால பிரபுதேவ மாதிரி ஆடுறேன். நீ என்ன பிரபுதேவா, நான் வரேன் பேர் மைக்கேல் ஜாக்சன். அவன் போட்ட ஸ்டெப்புக்கு அந்த இடத்துல ஒரு 6 அடி குவி வந்திருக்கும். ஆனா இல்ல ப்ரோ, உலகத்திலயாவது பேங்க்னு நம்புறது யாருன்னு தெரியல எனக்கு. இவ்வளவு கேவலமான செட்டு போட்டு அது யுவர் பேங்க்னு பேரு வச்சு எனக்கு புரியல. கவர்மெண்ட் பேங்க் அதே பக்கத்து தெருல இருந்து வேன்ல இருந்து லேண்ட் கேபிள் எடுத்துட்டு உள்ள போறான்ல, அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தானுன்னு ஒண்ணும் தெரியல. மாஷோ படத்துல சீன் இருக்குமே, இந்த ஒண்ணு ஜனங்களை பயமுறுத்தணும் இல்லன்னா பால் குடிக்கணும் சார், அந்த இதுதான். ஒண்ணு ஜனங்களை பயமுறுத்தணும் போவாரு, இல்ல உட்காந்து தண்டை பண்ண மாதிரி உட்காந்து இருப்பாரு. கிளைமாக்ஸ் இன்னும் எடுத்து வச்சிருப்பானுங்க. ஆனா இல்ல ப்ரோ, இல்ல விக்னேஸ்வரன் அவனு சொல்லிட்டா, எனக்கு தெரிஞ்சு ஆமாங்க கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லா தந்தால இந்த படத்தை ஓட வச்சிருப்பானுங்க. உண்மைதான், அவன் அவ்வளவு கேவலமா கிளைமேக்ஸ் எடுத்து வச்சிருக்கான். இவங்களால முட்டு அவன் கேட்டு பாருங்களேன், கிளைமேக்ஸ் அவனாது. ஆனா வேற ஏதாவது முட்டு கொடுப்பானுங்க, கண்டென்ட் ஏதாவது அந்த பேசுறான் அப்படின்னு. என் கிளைமேக்ஸ் பத்தி பேசுறேன் ப்ரோ. நீ யாருக்கா சப்போர்ட் பண்ணல குண்டூர்காரனுக்கு? நீ படத்தை பத்தி பேசுனீன்னா பொங்கல் வின்னர் 2 கத்திக்கிட்டு இருப்பானுங்க. பொங்கல் வின்னர் இல்ல, ரியல் வின்னர். ஆனா இல்ல ஒரு இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, இல்ல அவனுங்க மைண்ட் செட் கிளாஷ் வின்னர் வாரிசுங்க, ஆனா ரியல் வின்னர் நாங்க தாங்க. ஏடா பேசுற ஒன்னும் புரியலடா. இப்ப அலெக்ஸ் இவன் டாட்ட பத்தியா முடிஞ்ச வரைக்கும் முட்டு குத்து பாத்துட்டு அப்புறம் முட்டு குடுத்துக்கு எனக்கு கட்டையே இல்லடா போங்கடான்ட்டு அவன் அனிமல் பக்கம் போயிட்டான். வருவான் நான் ஜப்பான் பாக்கலான்னு இருக்கேன். வாழ்த்தலாம். காலைல போனோம் காலைல போனோம் காலையில எல்லாரும் இல்ல கிஷோர் ப்ரோ, காலைல காஃபி குடிச்சிட்டு டிவி போடுங்க, டி நகர் உஸ்மான் ரோட்டில் ஜப்பான் படத்தை பார்த்து ஒரு ஜாக்கெட் என்னதான் எடுத்து வச்சிருக்கானுங்க பாக்கலாம். அது கார்த்திக் பத்ரி ஆனா இல்ல பத்ரி நினைப்பா 7 ரிப்டாக் போட்டுக்கிறான்.
அலெக்ஸ் அந்த அந்த படம் அந்த படம் அந்த ராக்கெட் அந்த படம் லான்ச்சர்ல இருந்து ஒரு பாம்பு ஒண்ணு வரும். அது நம்ம நிப்பிள்ஸ் பிடிக்கிற மாதிரி பிடிப்பான் தெரியுமா கார்த்தி? ஆமா ஆமா அது எனக்கு அது கார்த்திக் ஏரியால ஒஸ்டான மூவி ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் இந்த ஒஸ்ட் மூவி எப்படிலாம் இது கார்த்திக் ஏரியால நம்பர் 1 இல்ல இப்ப சின்ன இல்ல நம்பர் 1 ஒஸ்ட் மூவி அதான். அத ரொம்ப கலாய்க்காதமே நல்லா மாஃபியா இல்ல பண்ணாங்க. அலெக்ஸ் பாண்டேன்னு ஒரு படம் இருக்கு. இல்ல அதெல்லாம் பயங்கரமா கலாய்க்க வேண்டிய அலெக்ஸ் பாண்டேன்னு ஒரு படம் இருக்கும். சன் டிவில போடுவோம். அதே மொக்க படம் தான். ஏதோ நம்ம பேர்ல இருக்கிறனால நானும் பார்த்து இது அனுஷ்கா நல்லா இருந்துச்சு. ஆனா இல்ல மொக்க படம் கூட பார்க்கலாம். ஒண்ணுமே இல்ல ப்ரோ. அலெக்ஸ் கேரியர்ல ஒஸ்டான மூவி ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. தேவோட ரொம்ப ஒஸ்ட் ப்ரோ. தேவ கூட நல்லா இருக்கும். இல்ல தேவோட கேவலமா இது. தேவே பரவாயில்ல. சொல்லு கிஷோர் ப்ரோ. அலெக்ஸ் நீ சொன்னல அலெக்ஸ் பாண்டியன் படம் அது வந்து ஃபுல்லா அனுஷ்காக தான் ஓடிச்சு. ஃபுல்லா தொடைய கட்டு கிளிவேஜ் கட்டு. ஜப்பானுக்கு வேற போனேன் ப்ரோ. அது ரொம்ப ஒஸ்டானது. எல்லாரும் ஜப்பானுக்கு வேற நான் போயிட்டு வந்தது. ஜப்பானே ஹைலைட் நான் அனுமன் வந்துட்டு நல்லா நடிப்பா. இதுல கூட்டணும் வந்துட்டு ஹைலைட்னா இல்ல ஹீரோக்கு எய்ட்ஸ் தான். இந்தாம பாட்டு பாடுறாங்களாம். அவன் மாடுலேஷன் பண்றானா. இதுல கேமரா மனோபாலாவுக்கு இங்கே மச்சம்டா. மனோபாலாவுக்கு இங்கே மச்சம். அனுஷ்கா கால்ல ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் போறேன். டிக்கெட் கிடைக்கல. பட் ஜப்பான்ல போய் சம படம். அதான் 100 கோடி வரல ப்ரோ. அதான் சினிமா 100 கோடி வரல. இல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் ஏத்த படமே கிடையாது. ஏன்னா ஹீரோ செத்துருவான். டோட்டலே வந்து 56 crores தான் கலெக்ட் பண்ணுச்சு. பரவாயில்ல பெரிய விஷயம். அந்த மார்க்கண்டனி கூட போடலாம். மார்க்கண்டனி கூட 100 கோடி வச்சு. இதெல்லாம் போவே இல்ல. பயங்கர ஹிட். சீமா யானா கொண்டா நல்லா தான் இருக்கு. படம் காமெடியா இருக்கும் ப்ரோ. சம படம். இப்ப ஆதிக்கு வந்து விஷால வந்து இதான் என்ன சொல்றது அனகொண்டா அது இதுன்னு ட்ரோல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அனகொண்டான்னு சொல்லிட்டு அந்த படத்துல ட்ரோல் வச்சுட்டான். அடுத்து அஜித் என்ன ரிப்பார்ட்ல அடுத்து எங்க வரீங்கன்னு தெரியுது. வாக்குதான் அஜித்னு சொல்லிச்சிருவான்னு நினைக்கிறேன். ப்ரோ 68 அப்டேட் நியூ இயர்க்கா? வாய்ப்பு மட்டும் தான் இருக்கே தவிர இவனுக்கு போற போக பார்த்தா இதான் செத்த போன மாதிரி பத்தனுக்கு ஏஜிஎஸ் என்னத்த சொல்ல. எல்லா நியூ இயருக்கும் நம்ம படம் அப்டேட் வரும் ப்ரோ. அதனால ஒண்ணும் இல்ல இது கூட இல்ல ப்ரோ இல்ல இதுக்கு முன்னாடி எந்த படம் வந்துச்சுன்னு கேட்டா மாஸ்டர் தான் சொல்லுவாங்க. வேற எந்த நாயும் தெரியாது நாய். லலித் பண்ண டிராமால இருந்து இன்னும் வெளியில ஷேர் பண்ணிருக்காங்க. அப்டேட் எக்ஸ்பெக்ட் பண்றது கிடையாது. ஏய் எவ்வளவு அப்டேட் அது ஏகே போட்டோகிராஃபின்னு சொல்லி போட்டு அதுக்கு ஒரு பிஆர் டீம் வச்சு வர்க் பண்ணா பயங்கரமா எடிட் பண்ணி வச்சிருப்பானுங்கடா அது. ப்ரோ ஆனா அவரு மைத்ரி மே டைரக்ஷன் நல்லா இருக்கும்னா அவர் படம் எப்படி எடுத்துட்டாரு ஒரு நிமிஷம் இல்ல இப்ப அவன் ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கா ப்ரோ. ஸ்கிரீன் பிளே சுத்தமா இல்ல. டெக்னிக்கலா நல்லா இருக்கும். அது இருக்கட்டும். ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே நல்லாவே இருக்கு. படத்துல பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே இருக்கட்டும். அந்த பாட்டு இதுல அதான் சொல்லல ஃப்ரெண்ட்ஷிப் சாங் எத்தனையோ பேருக்கு மியூச்சுவல் மாதிரி ஏதாவது இந்த மாதிரி எடிட் பண்ணி போடுறாங்களே 2 பேர். இப்ப விஜய் சூர்யா விஜய் எஸ்ட் அந்த மாதிரி நிறைய இது எது பிடிச்சது இது நல்லா இருக்குது இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு வேற ஏதாவது ஒண்ணு. ஆனா விக்ரமுக்கு பண்ணோம்டா. சியான் விக்ரமுக்கு தேடினே எவனும் பண்ண மாட்டான். நம்ம பண்ணாலும் லேட் ஆகுது. தளபதிக்கும் விக்ரமுக்கும் பண்ணுங்க. நான் அது ஆல்ரெடி ஒரு டெம்ப்ளேட் எடுத்து போட்டேன். ஏன்னா எனக்கு அந்த அது நான் இருக்கேன்னு அது அந்த டைலாக்கே எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா தளபதிக்கு நின்னதே விக்ரம் மட்டும் தான். வெளியே எதுவும் ஓப்பனா உள்ள யார் வேணா நின்றுக்கலாம். அது சொல்ல முடியாது. ஒரு டைம் ஏகே நின்னதான் சொன்னானுங்க. ஆனா இதெல்லாம் காதோல்னு எனக்கு தோணுது. மின்சார கண்ணா இதுல வந்துட்டு ஏதோ இஷ்யூ ஆச்சுன்னு என்னதான் சொன்னாங்க. ஆனா எல்லாம் காதோல் தான். ஓப்பனா வெளியே தெரியும் விக்ரம் மட்டும் தான். அலெக்ஸ் மேல ஷேர் பண்ணி ப்ரோ. அந்த வேட்டையன் படம் இருக்குல்ல அது மாவீரன் ஃபவுண்டோட கொஞ்சம் சிமிலரா இருக்கு. எடுக்க விட மாட்டானே. போனி மாமாக்கு தலைக்கும் பண்ணலாமா? மாற்றான் ரீமேக். என்னடா ஆனா போனி மாமா என்ன ஆனா போனி அவன்தான்டா. அவன் துணி வைத்த பிறகு முடிஞ்சது. அது அவரு மறுபடியும் போட்டி தூக்கிட்டு நார்த்து போயிட்டாரு போல. அவன் க்ளோஸ் அவள்தான். தமிழ் சினிமால படம் பண்ணி அஜித் அஜித் இல்லடா இப்ப ப்ராஃபிட்ன்றது பிசினஸ் வச்சு நீ வேர்ல்டு மார்க்கெட் இருக்கணும். இல்ல வந்துட்டு தியேட்டர்கள் நல்லா விற்கணும். ரெண்டும் கேட்டானா உதயநிதி கிட்ட கொடுத்துட்டு ஓட்டான். அவனை வச்சுக்கங்க சார் அந்த தெவிடியா போய் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். அவனை இந்தியிலே மதிக்க மாட்டானுங்க தெரியுமா சொல்லிட்டு. அஜித் யாருன்னு கூட தெரியாது. அஜித் இல்லடா போனிய சொன்னடா. போனி வந்துட்டு அது ஸ்ரீதேவி புருஷன் தெரியும்ல ஓரளவுக்கு கான்ட்ரவர்சில.
ஒரு ப்ரொடியூசரா சொல்றேன். என்ன படம் எடுத்து அவன் ப்ரொடியூசர் என்ன படம் எடுத்திருக்கான்னு தெரியாது யாருக்கு. உங்களுக்கு தெரியுமா சீச்சி, ஜாக்கி அவன் சொல்லு. சின்ன அதான் படம் அதான் தான். ஒரு சின்ன படம். வடக்கனே வந்து சொன்னான்டா, அவனை இந்தியில யாரும் மதிக்க மாட்டாங்க போலயே. ஒன்னேன்னு சொல்லிட்டா போனி கபூர் இன்னொரு விஷயத்துல இப்ப தெரியறான் என்னன்னா ஜான்வி கபூர் அப்பன்னு. ஜான்வி கபூர் செம்மையாகுது. இதுக்கப்புறம் ஜான்வி தான் சம்பாரிச்சு கொடுக்கணும். தமிழ்ல ஏதாவது வருதா? தமிழ்ல ஏதோ ஒரு விஜய் படம் வருது நினைக்கிறேன், ஜான்வி. ஜான்வி ப்ரோ. ஆனா ஏப்ரல் நிறைய படம் வருது இல்ல, வர ஏப்ரல்ல. புரியல என்னது? அப்படிலாம் சொல்ல, எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல. ஏப்ரல் வர ஏப்ரல் நிறைய படம் வருது ப்ரோன்ற. இவனுங்களே இந்தியன் 2, ராட்சலா vs காங், எதையுமே கன்ஃபார்ம் தேவரா வருது ப்ரோ. தங்குவா. தேவரம் தான் நான் பார்க்கணும் ஆசை. ஜூனியர் என்டிஆர் படம் புரியுமா? தேவரா அதேதான். தேவரா ஜூனியர் என்டிஆர் ஜான்வி கபூர் நல்லா இருக்கும். ஓ ஜான்வி கபூர் அதுல. ஜாயா ஒரு கார்த்திகேயன் அத அந்த சாரி கட்டின ஒரு போட்டோ இருந்துச்சு ஜான்வி கபூர். அந்த போட்டோ அந்த படம் ஆனா கடைசியா அந்த தேவாரா டைரக்டர் கடைசியா எடுத்த படம் என்ன தெரியுமா? ஆச்சாரியா தான். அது ஃபிளாப். எனக்கு தெரிஞ்சு ஆச்சாரியா இந்த படம் ஓடும்டா. இந்த படம் சிவாதான். ஜூனியர் டைரக்ட்ல முன்னாடி படம் எல்லாம் ஃபிளாப் கொடுத்ததுக்கு அப்புறம் ஹிட் கொடுத்திருக்காங்க. ஆனா எப்படி இந்த படத்துக்கு இவ்வளவு ஹைப்? தேவாரா படத்துக்கு எப்படி ஹைப் கிரியேட் ஆச்சு? லாஸ்டா நடிச்சது திருபுலாரு, இது கொரட்டால சிவா, இவன்னா இன்னும் இதுதானே. ஜூனியர் என்டிஆர் பயங்கரமா பாப்போம். ஆனா ஒண்ணு சொல்லிட்டா, ஒரு பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் திரும்ப ஹிட் கொடுக்குறது அது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பிரபாஸ் எத்துக்கு வரிசையா வந்தான்டா. ஃபிளாப் டிசாஸ்டர் ஃபிளாப்னு. பாகுபலி 2 அவ்வளவுதான். உனக்கு எப்படி ப்ரோ மார்க்கெட் இருக்குது இன்னும்? அது வேல்யூ இதுல இப்ப எல்லாரும் அந்த ப்ரோ. ஆனா இது வந்து இல்ல இது வந்து அவங்க வந்து கொரட்டால சிவா வந்து இந்த ஜனதா கேரேஜ்னு ஒரு படம் இருக்கு, அதுக்கப்புறம் திருப்பி ரீயூனியன்றதுனால இவங்க நல்லா. என்ன கேட்டா யாஷ் பண்ற மூவ் கொஞ்சம் கரெக்டா இருக்குது. ஏன் தெரியுமா? KGF 2 எல்லாரும் மறந்துட்ட பிறகுதான் இந்த படத்தையே ஓடுறான். இதுல ஹைலைட் என்ன, படம் 10 வருஷம் கிடையாது, அதுக்கு அடுத்த வருஷமா ஹாலிவுட். அது எப்ப ஹாலிவுட் லெவல்ல இருந்துச்சு அந்த மியூசிக். அது எடுக்கிறது ஒரு 25. அது எடுக்கிறது ஒரு டைரக்டர், லேடி டைரக்டர் தெரியுமா ப்ரோ? அது எடுக்கிறது இல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு சலார் பாக்கும்போது டாக்ஸிக்கே திட்டுறானுங்கடா. நீ தான் ஃபயர் விடுற. டேய் டாக்ஸிக் நல்லாதான் இருக்குது. ஆனா திட்டுறானுங்க இவனுங்க. ஆனா கேரளா பசங்களுக்கு எதான் புரியுதுன்னே தெரியலடா. மாலைலமா அதான். ஏய் ஆமா, மலையாளத்துல பெரிய படம் வந்தா. அது இதுடா, மோகன்லால் ஒரு படம் இருக்குடா, ஏதோ சாரி ஏதோ ஒரு தெரியல, அது வாயில வர மாட்டேது. ஏதோ ஷால் மாதிரி இது இந்த கொண்டையெல்லாம் வச்சு நானே சொல்றேன். படம்டா. என்ன படம்? கிங் ஆஃப் பத்தான்ற ஒரு படம், ஓட வேண்டிய படம். நல்லா வந்துச்சு அந்த படம். நல்லா வந்துச்சு ப்ரோ. அல்ல ஒரு வாட்டி பார்த்தா பெரிய படம். ஒரு நிமிஷம். அப்ப கேரளால வர பெரிய படம் வந்து மலைக்கோட்டை வாலிபன்னு ஒரு படம். ப்ரோ இல்ல கிஷோர் ரித்திகா சிங் ஐட்டம் சாங்க பாத்துட்டு படம் இட்டவன வேஸ்ட் போடுறாரு. நீங்க ரொம்ப ஸ்லோடா. நல்லாதான் இருக்கு. எல்லா படத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. எல்லா படத்தையும் ரொம்ப ஸ்லோவா எல்லாம். ஆமா, எல்லா படத்தையும் சுட்டு வச்ச மாதிரி இருந்துச்சு. அதுவும் 3 மணி நேரம். அந்த படம் ரிலீஸ் ஆன 3 மணி நேரம் படம். ரிலீஸ் ஆன உடனே அது அஞ்சான் கேட்டகரியில போட்டானுங்க. ஹைப் இருக்குது, நல்ல பாட்டு இருக்குது. ஆனா பிஜிஎம் நல்லா இருந்தது. பிஜிஎம் நல்லா இருந்தது ப்ரோ. பிஜிஎம்மா இப்படிதான்டா ஒரு டைம் அஞ்சான் பிஜிஎம் நல்லா இருக்குதுன்னு போட்டு விட்டேன். வந்தானுங்க பாரு கமெண்ட்ல, ப்ரோ அவ்வளவுதான் ப்ரோ மரியாதை. அஞ்சான் பிஜிஎம் சாங்ஸ் நல்லா தான் இருக்கும். அதான்டா அஞ்சான் பிஜிஎம் நல்லா தான். கேவலமா இருக்கும் படம். படத்துல ஹைலைட் என்ன தெரியுமா? ராஜுன்னு சொல்லிட்டு புட்டி போட்டுன்னு வந்தான் பேர். சும்மா கம்ப்யூட்டர் பார்த்து ஓடுவானே ராஜு பாய் லாக் ஸ்கிரீன்ல. ஒரு ஃபிளாஷ்பேக் அவரே கேட்பாரு போலீஸ் உட்கார்ந்து. இன்னொரு ப்ரோ, இப்ப இல்ல ஆஸ்திரேலியால இருந்து தளபதி போவாரு அந்த தலைவர் படத்துல போகும்போது அவர் போற டாக்ஸிக்கு சுத்தி வந்துட்டு அதான் அவர் எந்த டாக்ஸில வரக்கூடாதுன்னு தெரியற அளவுக்கு கொஞ்சம் 4-5 டாக்ஸி சுத்தின்னு இருக்கும் அவர் கொண்டு போய் இறக்குறதுக்கு. இந்த கான்செப்ட் அப்படியே அதுக்கு அடுத்த வருஷம் வர்றமான இந்த அஞ்சான பாரு கிளைமேக்ஸ்ல சூர்யா வந்துட்டு அந்த அதே மாதிரி டாக்ஸில அந்த கால் டாக்ஸில போகும்போது சுத்தி இதே மாதிரி வரும், கேட்டு தெரியக்கூடாதுன்னு அப்படியே அது பண்ணிருப்பான். அந்த சீனை அப்படியே உரிச்சு. ஆனா தலைவா மட்டும் அந்த ஏடிஎம்கே அந்த தொல்லை இல்லாம இருந்தா ஓரளவுக்கு நல்லா ஓடி இருக்கான்னு கேட்டா ரொம்ப சொல்ல மாட்டேன். நல்லா துருவ நட்சத்திரம் ஒரு படம் இருக்கு ப்ரோ. அது எப்பதான் வரும்? என்னதான் கதை அது? கண்டிப்பா நல்லா ஓட்டிருக்கோம். ஆனா
அந்த டைம்ல துப்பாக்கிக்கு அப்புறம் வர்ற படம் ப்ரோ, யோசிச்சு பாருங்களேன். பெரிய ஹிட் துப்பாக்கிக்கு அப்புறம். ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு துருவ நட்சத்திரம்? புரியல என்னது? தூங்குது. துருவ நட்சத்திரம். துருவ நட்சத்திரம் அது விக்ரம் கேட்ட கூட சொல்ல மாட்டாரு ப்ரோ. விக்ரமுக்கே தெரியாது ப்ரோ. நீங்க அது வந்து படம் வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷோ தங்கலா அண்ணே நினைச்சீங்க. ஆனா இல்ல ரிலீஸ் அது ஆகும்னு தெரியல ப்ரோ. தங்கலான்னு கிடையாது. இல்லடா எனக்கு தெரியும்டா. எனக்கு துருவநட்சத்திரம் ரிலீஸ் டேட் தெரியும். அது சொன்னாலே இவனை ஏத்துக்க மாட்டாங்க. இல்ல இது இந்த எப்பயுமே இவனுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் ஷோ ஆரம்பிக்குது பாரு, அது வரைக்குமே நம்ப கூடாது படம் ரிலீஸ் ஆகுதுன்னு. எழுதி தரேன். ரஜினி அரசியலுக்கு வந்துட்டானா இந்த படம் ரிலீஸ் ஆகும். துருவநட்சத்திரம் அப்ப டவுட் தான். அப்ப ரிலீஸ் ஆகாது. வேற வழி இல்ல. ஓடிடில விட்டுறலாம் ப்ரோ. அதான் நல்லது. கரெக்ட். விட்டுறலாம் பேசாம. சூர்யா மாதிரி ஓடிடில விட்டுட்டு போயிடலாம். சரி, எனக்கு ஒரு டவுட். இந்த லால் சலாமுக்காக பின்னாடி ஏதாவது வேலை நடக்குதோ? அயலான் எப்படியோ இதாயிடும். அயலான் மூவ் ஆயிடுமோ? அயலானுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த மணி ப்ராப்ளம் தான் இருக்குது. பண்ணிடுவானுங்க. அது ஒன்றும் பெரிய இந்த ஆடியோ லஞ்சில் ஏதாவது பேசுவானா கிழவன்? இந்த ஆடியோ லஞ்சில் ஏதாவது பேசுவானா கிழவன்? ஆமா, இது லால் சலாம் ஆடியோ லஞ்ச் வருது. அப்புறம் இந்த படம் அயலான் ஆடியோ லஞ்ச் வருது. கிழவன் ஏதாவது பேசுவானா ப்ரோ? இல்ல ப்ரோ, இதுக்கப்புறம் வழுக்க பேசினா இல்ல ப்ரோ, இதுக்கப்புறம் வழுக்க பேசினா அவன் காது முடி பிடிச்சி எல்லாம் சுத்த அடிப்பானுங்க. இதான் உண்மை. ஏன்னா பண்ண மாட்டானுங்க. அவனுக்கு ஒரு பயம் இருக்கும்ல, தெரிஞ்சிருச்சு இவ்வளவு ஹேட் பண்றானுங்கன்னு. அந்த ஹேட்ல ஒரு சின்ன அப்பெல்லாம் பண்ணுவார் அலெக்ஸ். ஏதோ தப்பான கால்ல பண்ணிடுவான். அவன் செருப்பை கழட்டி அவனே அடிப்பேன். புகழ்ந்து பேசுவாரு எனக்கு தோணுது ப்ரோ. ஆனா தளபதியை புகழ்ந்து பேசினா நம்ம என்ன பண்ணோம்னா அதை எடுத்து போட்டுட்டு எக்ஸ் சூப்பர் ஸ்டார் சொல்றாரு இல்ல வேற ஏதாவது ஒரு மென்டல் புண்டை சொல்றான்னு போட்டு விட்டுருங்க. போடு, புரியுதா? போடணும். அதாவது இப்படி தற்கூரி காலில் மண்டி போட்டான் அப்படின்னு போடணும். ஆனா இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல இவன் பேச மாட்டான். தளபதி பிரைஸ்மெண்ட்லாம் இவன் பேச மாட்டான். ஹைலைட் என்னன்னா, அடுத்த படம் அதான் லியோக்கு அடுத்த படம் இவன் நடிக்கிறான். அதான் லோகேஷோட லியோ படத்துக்கே ஓப்பனா பேசல. ஏதோ கேட்டனால சொன்னான் அந்த படம் நல்லா வர வாழ்த்துக்கள் அப்படின்னு. ஆனா சப்போர்ட் போட்டாங்க ஏதாவது லியோக்கு. தேட்டருக்கு ப்ரோ போறீங்க அலெக்ஸ் ப்ரோ? தேட்டருக்கு இந்த படம் தேட்டருக்கு போவீங்களா? அதுக்கப்புறம் சலார் வந்துட்டு ஒண்ணு அந்த திருவான்மியூர் எஸ்டோ இல்ல மாயாஜால் அந்த மாதிரி தான் போலான்னு. ரொம்ப தூரம். பொங்கலுக்கு ப்ரோ? பொங்கலுக்கு அதை பாக்கலாம். பொங்கலுக்கு பசங்க வருவாங்க நிறைய பேர். எனக்கு தெரிஞ்சு சலாருக்கு தான் வந்துட்டு தெரியல, எவன் வருவான்னு தெரியல. தனியாக பார்ப்போம். அங்கே பரவாயில்ல, தியேட்டர்ல ரிலீஸ் இது ஓபன் பண்ணிட்டாங்களா ப்ரோ? அங்கே சென்னையில எப்பவுமே ஓபன் தான். இங்க 3வது நாளே ஓபன் ஆயிடும். வெள்ளம்லாம் வந்துச்சுன்னா அந்த தண்ணியில்னாலே ஓபன் பண்ணி விட்டுருவானுங்க பேருக்குன்னு. இப்ப பிரச்சனை என்னன்னா, எல்லாரும் படத்தை பார்த்துட்டாங்கல்ல. ஜெயிலர், இது லியோ, அப்புறம் ஏன் ஜிகர்தண்டா எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஜப்பானும் ஊம்பிட்டு போச்சு. இப்ப ரீ ரிலீஸ் படத்தை வச்சு இந்த பெரிய தேட்டர்லாம் ஓட்டின்னு இருக்காங்க. மல்டிபிளெக்ஸ் வந்துட்டு ஹாலிவுட் படத்தை எடுத்து திரும்ப திரும்ப ஓட்டுனானுங்க. சிங்கிள் ஸ்கிரீன் தான் பாவம் தவிப்பானுங்க. அவனுக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கேட்பானுங்க, ஏன்டா மென்டல் முட்டாமட்டு பண்றீங்க, ஏதாவது படத்தை எடுத்து விட சொல்லுங்கடான்னு பண்ணா ஃபைட் கிளப் இப்பதான் ரிலீஸ் ஆச்சு. ஃபைட் கிளப் ஏ சர்டிஃபிகேட்னால சிங்கிள் ஸ்கிரீன் ரிலீஸ் பண்ணி அதுவும் ஃபில் ஆகாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபில் ஆகல நிறைய இடத்துல. அந்த படம் நல்லா இல்லைன்னு ப்ரோ சொன்னாங்க. காலையில ஃப்ரெண்ட் போயிட்டு வந்து நல்லா இல்ல சொன்னாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸும் போக மாட்டாங்க. ஏ சர்டிஃபிகேட் மிக்ஸ்டு ரிவ்யூ. இப்ப நீயே போய் பாப்பான்னு சொல்லு. சரி நீ போறியா ஃபைட் கிளப்? சும்மா கேக்குறேன். ஃப்ரீ டைம் இருந்தா போலாம்டா. யாரு நீ? இல்ல கிஷோர் ப்ரோ,